الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில இஸ்லாமிய சட்டங்களில் எந்த ஒன்றையும், இஸ்லாத்தினுடைய கொள்கைகளில் எந்த ஒன்றையும், இஸ்லாம் சொல்லக்கூடிய சம்பிரதாயங்களில் எந்த ஒன்றையும் எந்த காலத்திலையும் மாற்றுவதற்கு எந்த தேவையும் ஏற்படாது, அதற்கு எந்த ஒரு நியாயமான காரணம் இருக்காது என்பதை இந்த தொடர்ல நம்ம பார்த்து வருகிறோம். அதுல இஸ்லாத்தை மாற்ற வேண்டும், இஸ்லாம் மார்க்கம் பிற்போக்கான மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் எதையெல்லாம் பெரிய வாதமாக எடுத்து வைப்பார்களோ அந்த வாதங்கள் எவ்வளவு பொய்யாக இருக்கின்றன, அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லை. அவர்கள் எந்த சட்டத்தை மாற்ற, எந்த சட்டத்தின்பால் நம்மை அழைக்கிறார்களோ அந்த சட்டம்தான் காட்டுமிராண்டித்தனமாகவும் அநியாயமாகவும் மாறுதலுக்கு உரியதாகவும் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில இப்ப நாட்டில் நடக்கிற குற்றங்களுக்கு இஸ்லாம் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்த கடுமையான தண்டனை கொடுப்பதுதான் சரியான ஒரு நிலை. அதை நோக்கிதான் மக்கள் மாற வேண்டும், மாறிக்கொண்டிருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் மாறுறாங்க நம்ம பின்னாடி சொல்லுவோம். மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அதுல இந்த மாற்றம் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவங்க வைக்கிற வாதம் என்னவென்றால், நீங்கள் சொல்லுகிறபடி கடுமையான சட்டங்கள் இருந்தால் குற்றம் குறையும் என்பது உண்மையா இருந்தா நம்ம நாட்டில் மரண தண்டனை இருக்கத்தானே செய்யுது. மரண தண்டனை என்பது ஒழிக்கப்படாத நாடாக நம்ம நாடு இருந்தும் கூட குற்றங்கள் குறைய காணாம, தண்டனை கடுமையா இருந்து கூட குற்றம் குறையல என்பது அது இந்த சட்டத்தை தவறான சட்டம், இது ஒரு பயனற்ற சட்டம் என்று ஒரு வாதம் வைத்தார்கள். அதற்கு நம்ம நேற்று சில காரணங்களை, 3 காரணங்களினால் தான் அது பயன் தரல. நீங்க மரண தண்டனை இருக்குன்னு எழுதி வைத்திருக்கிறீர்கள், அது கொடுக்கிறது கிடையாது. நீங்கள் கருணை காட்டுகிறீர்கள். நீதிமன்றம் எல்லாம் குற்றவாளின்னு தீர்மானித்த பிறகு கூட கருணை மனு என்கிற பெயர்ல நீங்கள் குற்றவாளிக்கு விடுதலை கொடுக்கிறீர்கள். அல்ல, கருணை மனு நிராகரிக்கப்பட்ட பிறகு கூட அந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு திராணி இல்லாமல், தெம்பு இல்லாமல் கோழைகளாக ஆட்சியில் உள்ளவர்கள் இருக்கிறீர்கள். நீதிமன்றமும் சொல்லி ஜனாதிபதியும் கருணை மனு நிராகரித்த பிறகு எத்தனை தூக்கு தண்டனை கைதிகள் உசுரோடு இருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி வைத்து பார்க்கும்போது சட்டத்தை அமுல்படுத்த நீங்க திராணியற்றவர்களா இருந்து கொண்டு சட்டம் பயனற்றது சொல்லக்கூடாது என்பதை பார்த்தோம். இந்த மாதிரி இது ஒரு காரணம். என்ன காரணம்? பேப்பர்ல தான் கடுமையான சட்டம் இருக்கிறது, நடைமுறையில் இல்ல. இப்ப நடைமுறையில் இல்லாத வெறும் பேப்பர் சட்டத்தினால குற்றம் குறையுமா? பேப்பர் சட்டமா இருக்கிற நடைமுறை சட்டமா நீங்க ஆக்கினீர்களே ஆனால் கண்டிப்பா அது குற்றத்தை குறைக்கும். ஒன்னும். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய நாட்டில், உலகத்தில் அதிகமான நாடுகள்ல எங்கெல்லாம் குற்றங்கள் குறையலையோ மேலும் மேலும் அதிகரிக்கிறதோ அங்கெல்லாம் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவங்களுடைய சட்டம் கடுமையா இருக்கட்டும், கடுமை இல்லாம இருக்கட்டும், அங்க குற்றங்கள் தாறுமாற பெறுகிறது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல பாரபட்சமான நீதியாக இருக்கும். எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் சமநீதி இருக்க வேண்டும், அனைவருக்கும் சமநீதி. சின்னவன் பெரியவன், பணக்காரன் ஏழை, ஆணு பெண்ணு, பெரிய கூட்டம் சின்ன கூட்டம், தன்னுடைய மதத்துக்காரன் வேற மதத்துக்காரன், தன்னுடைய மொழிக்காரன் வேற மொழிக்காரன், இந்த மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு பிரச்சனை என்ன, இதில் யார் சொல்வது சரி, இது யார் மீது குற்றம், அந்த குற்றத்திற்கு சட்டத்தில் என்ன தண்டனை, அந்த தண்டனையை பாரபட்சம் எல்லாம் வழங்குவேன் என்ற மாதிரியான ஒரு போக்கு நம்ம நாட்டில் இருக்குதா? கொஞ்சமாவது மூளை உள்ள ஒருத்தன், இந்த நாட்டில் வாழ்கிற மூளை உள்ள ஒருத்தன் இந்த நாட்டில் சமநீதி இருக்குன்னு சொல்லுவானா? பேப்பரை படிக்கிற ஒருத்தனால் சொல்ல முடியுமா? நாட்டு நடப்புகளை உன்னிப்பாக கவனிக்கிற ஒருத்தனால் இங்க சமமான நீதி வழங்கப்படுகிறது, யாரா இருந்தாலும் ஒரே சட்டம் தான், ஒரே மாதிரி தான் நாங்கள் என்ன செய்வோம், நடத்துவோம் என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்லவே இல்லவே, கிடையவே கிடையாது. இன்னும் பல நாடுகள் எங்கெல்லாம் குற்றங்கள் தாறுமாற பெறுகிறதோ சட்டமும் பலவீனமா இருக்கு, அதையாச்சும் ஒழுங்கா நடைமுறைப்படுத்துவானான்னு பார்த்தா ஆள் பார்த்தா பண்ணுவாங்க. ஆள் பார்த்து என்ன செய்யும், நீதி எல்லாம் வளையக்கூடிய காட்சியை பார்க்கணும். முதலாவதாக என்ன பார்க்கணும், எவ்வளவு பெரிய நீங்க கொலையை செய்யுங்க, கொள்ளையடிங்க, பல பெண்களை கற்பழிங்க, இன்னும் எவ்வளவு பெரிய பயங்கரமான வேலைகளை வேணாலும் செய்யுங்க, நாட்டையே சுரண்டுங்க,
உங்களுக்கு பெரிய அளவில் லஞ்சம் கொடுக்க மனசும் அதை வாங்கி கொடுக்க புரோக்கரும் அதை பெற்றுக்கொள்ள நீதிபதியும் இருப்பார்களே ஆனால் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். தப்பித்து இருக்கிறார்கள். பெரிய பெரிய குற்றம் செய்தவர்கள் எல்லாம் நீதிபதிகளுக்கும் லஞ்சத்தை கொடுத்து அவர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள். அப்ப லஞ்சம் என்பது ஒரு நாட்டில் இருக்குமையானால் லஞ்சம் கொடுக்க சக்தி உள்ளவனுக்கு ஒரு நீதி, லஞ்சம் கொடுக்க சக்தி இல்லாட்டி அவனுக்கு வேற நீதி. கொலை செஞ்சுட்டு லஞ்சம் கொடுத்து வெளியே வந்து விடுவான். லஞ்சம் கொடுக்காதவன தூக்கு தண்டனை வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டுவீங்க. அது கூட ஒழுங்கா கொடுக்க முடியாத ஒரு விஷயம். அப்ப அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம நாட்டில் வாழ்ற நாட்டை எடுத்துக்கொள்வோம். இங்க வந்து நீதித்துறை லஞ்சம் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்லயே ஒரு பிரச்சனையாகி ஒரு வக்கீல் அதை சொல்லி அதை ஒரு இஷ்யூவாக்கி என்ன செஞ்சாங்க, தானா முன் வந்து நீதிபதிகளை பற்றி இப்படி விமர்சிப்பதா என்று கேட்க அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணாரு, ஆமா நான் விமர்சிக்கத்தான் செய்வேன், ஆதாரம் இருக்கு, இந்த அளவுக்கு பட்டியல் கொண்டு கோர்ட்ல கொண்டு லிஸ்ட் கொடுக்கிறாரு. சீலிட்ட கவர்ல கொண்டு போய் இந்த நீதிபதி லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு, நீ என்ன வழக்கம் எம்எல்ஏ போட்டுக்க என்று அந்த வழக்கறிஞர் சொல்லி அதோட நீதிமன்றம் வாய மூடி கொண்டு போன காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? கீழே இருந்து மேல வரைக்கும் எல்லா பக்கமும் லஞ்சமாக இருக்கிறது. சம அளவில் நீதி கிடையாது. எதனால? லஞ்சம்ங்கிற ஒரு விஷயத்தினால் நீதி சரியா வழங்குறது கிடையாது. அதுபோக என்னன்னு கேட்டா நீதிபதிகளை உட்கார்றாங்களே அவங்க சட்ட தீர்ப்பு வழங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. தீர்ப்பு வழங்க என்ன பாக்குவாங்க, இவன் யாரு இவன் யாருன்னு பாப்பாங்க. இவனுக்கு பின்னாடி 1 லட்சம் பேர் இருக்கிறான், இவனுக்கு பின்னாடி 5 பேர் தான் இருக்கிறான், இவனுக்கு இப்படி உள்ள கொடு. தீர்ப்பு எப்படி வழங்கப்படும்? இந்த 1 லட்சம் பேர் சப்போர்ட் உள்ளவனுக்கு தண்டனை கொடுத்தா போராட்டம் பண்ணுவாங்க, எதிர்ப்பாங்க, ரோட்ல கொண்டு அடிப்பாங்க, நம்மளை கொண்டு விடுவாங்க, ஏதோ ஒரு காரணம். அல்லது அவங்களோட சாதகமா தீர்ப்பளித்தால் நாளைக்கு நமக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும், அவங்கள வச்சு நம்ம ஏதாவது ஆதாயத்தை அடையலாம். 2 காரணம். ஒன்னு பயத்தின் காரணமாக, இல்லன்னா ஆதாயம் அடைகிற காரணத்திற்காக வேண்டி இந்த ஆள் பார்த்து நீதி வழங்குற போக்கு நீங்க பாக்குறீங்களா இல்லையா? லஞ்சத்தை பார்த்து தீர்ப்பு வழங்குறதுக்கு ஆதாரம் தேவையில்லை, நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிய குற்றம் செய்தவர்கள் எல்லாம் வெளியே நிற்கிறார்கள், கண்டிப்பா லஞ்சத்தை தவிர அதுக்கு வேற காரணம் இருக்க முடியாது. அப்ப நீங்க பார்க்கிறீர்கள். இப்ப சின்ன உதாரணம் எடுத்துக்கிறீங்க. இப்ப நீங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்கிறீர்கள். நீங்க ஒரு சாதாரண சின்ன ஒரு இயக்கமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு பெரிய அளவுல மக்களுடைய செல்வாக்கோ ஒன்றுமோ இல்லைன்னு வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன செய்வாங்க, உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு. சரி, எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க. அரசியல் சாசனத்தில் எங்களுக்கு உரிமை இருக்குது, பேச்சுரிமை தான் இந்த நாட்டில் முதல் உரிமை, அதுக்கு தான் வெள்ளக்காரனை விரட்டிட்டு நாங்க சுதந்திரம் வாங்கணும், எங்களுடைய கருத்தை சொல்வதற்கு எங்களுக்கு அனுமதி இல்ல, போலீஸ்காரங்க மறுக்கிறாங்க என்று நீங்க கோர்ட்டுக்கு போனா அந்த வழக்க விசாரணைக்கு உடனே எடுத்து நீங்க பாத்துக்கிறீங்களா? அந்த வழக்க போட்டீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு விசாரிச்சுட்டு என்ன செய்வாங்க, குடு என்றோ கொடுக்காது ஏதோ தீர்ப்பளிப்பாங்கன்னு வைங்க. அதே நேரத்தில் ஒரு பெரிய கட்சி வந்து ஒரு கூட்டத்துக்கு தேதி கேட்குது, இல்லன்றாங்க. உடனே கோர்ட் நேரம்லாம் முடிஞ்சு ராத்திரிக்கு விசாரிக்கிறாங்க நீதிபதிகள். அடே ரெண்டும் ஒரே மாதிரி விஷயம், எனக்கும் கூட்டத்துக்கு அனுமதி இல்ல, அவங்களுக்கு அனுமதி இல்ல. இப்ப எதிர்கட்சியா இருந்த முன்னாள் ஆளுங்கட்சியா இருந்த திமுகவுக்கு ஒரு தடை விதித்தார்கள். அந்த வழக்கை எப்ப எடுத்தாங்க? உடனே அப்பவே எடுத்து, அன்னைக்கு தான் கூட்டமே நடக்க போகுது, அன்னைக்கு எடுத்து அன்னைக்கு விசாரிச்சு கோர்ட் நேரம் முடிஞ்ச பிறகு நீதிபதிகளுக்கு இந்த பாரபட்சத்திற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தா? இதே மாதிரி வருகிற எல்லா மனுவுக்கும் அப்படி நடப்பார்களா? யார் இப்படி எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற மனு கொடுத்தாலும் இதே வேகமா விசாரிப்பார்களா? இன்னைக்கு கூட்டத்தை வச்சுட்டு இன்னைக்கு ஏண்டா வர்றேன்னு கேட்பார்களா? அல்லது இன்னும் 3 மாசம் கழிச்சு அவருக்கு நல்ல ஒரு தேதியை கொடுங்கன்னு சொல்வார்கள். அதுக்கெல்லாம் இவங்க தராமே சாதாரண சுமூகமான நிலை ஏற்பட்டு போயிடும். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், நீதிமன்றத்தில் ரிட்டு மனு எடுத்துக்கொள்கிறார்கள், பொதுநல வழக்குன்னு எடுத்துக்கொள்கிறார்கள். பாருகிற ஒரு விஷயம் ஒரு 3 சினிமா படம் வருகிறது, இது அரசாங்கம் தடை விதித்து விட்டது. இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனா எப்ப நீ வேற கேஸா இருந்தா எப்ப எடுப்ப? சாவகாசமா ஊரை போட்டு அப்புறம் ஆற போட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆகி அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு விசாரணைக்கு எடுத்து நோட்டீஸ் அனுப்புவீங்க. இப்ப என்ன நடந்துச்சு, ஒரு சினிமா படம், அது ஒரு சமுதாயத்தை பாதிக்குது என்று முஸ்லிம்கள் போராட்டம் பண்றாங்க, எல்லா அமைப்புகளும் சேர்ந்து. அரசாங்கம் வந்து சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி அதுக்கு வந்து ஒன் பார்ட்டி ஒரு தடையை போட்டு நிறுத்துறாங்க. இப்ப வந்து இதை பற்றி சினிமாக்காரங்க வழக்கு போடுறாங்க. சினிமாக்காரங்க வழக்கு எப்ப விசாரிக்கப்படுது? நள்ளிரவில் விசாரிக்கப்படுகிறது. கோர்ட்லாம் முடிஞ்ச பிறகு, கோர்ட் நேரம்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க நீதிபதிகள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஸ்பெஷல் கவனம் எடுத்து அதுக்கு என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது விசாரணை. எப்ப நடக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை கூட அவருக்கு ஏன் அவங்களுக்கு முக்கிய நீதி வழங்கணும், உங்களுக்கு சாதாரண நீதி தானே. அவங்க நீங்க ஒன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பெரிய கட்சிக்காரன் நீ ஒன்னா, சினிமாக்காரன் நீ ஒன்னா, பணக்காரன் நீ ஒன்னா, முக்கியமானாலும் முக்கியமற்றவன் ஒன்னா. இது இல்லன்னு நீதி மறுக்க லஞ்சத்துக்கு பேசுவீங்க. ஏன்னா சாட்சி வச்சு கொடுக்க மாட்டான், ரகசியமா தான் கொடுப்பான்.
அப்படி அரச பரிசுல வந்தா தான் உண்டு. இது ஊரதியை நீங்க செய்யறீங்களே நீதித்துறையில, ஊரதி இப்படித்தானே செய்யறீங்க. இதுக்கு நீதிமன்ற அவமதி போல கூட போடுங்களேன், அதை நம்ம சந்திப்போம். நடக்கிறதான செய்யுது. என்ன செய்யறாங்க, முக்கியமான ஆளுக்கு ஒரு அப்படித்தான் செய்கிறார்கள். நள்ளிரவில் விசாரிக்கிறார்கள், ராத்திரியில் விசாரிக்கிறார்கள், வீட்டுல வச்சு விசாரிக்கிறார்கள். முக்கியத்தை கருது நான் வீட்டுல வச்சு விசாரிக்கிறேன். சரி, அதே முக்கியத்துவம் கருது ஒரு சாதாரண பாமரன் விசாரிச்ச அன்னைக்காவது எங்க நீதி இருக்குன்னு, எங்க சமநீதி எங்க இருக்கிறது? அப்ப என்ன செய்யறான், கொலை செய்யறோம், கொலை அடிக்கிறோம்ல, என்னங்களா சமநீதியா இருக்குது. லஞ்சத்தை கொடுத்து மாத்தி தப்பிச்சுக்கிறோம், இல்லாட்டி அரசியல் செல்வாக்கு வச்சு பிடிச்சிக்கிறோம். ஒரு பெரிய மனுஷன் பிடிச்சா வேற மாதிரி பேச போறாங்க, இவங்க தண்டிக்காக போறாங்க. அப்ப பாரபட்சமான நீதி என்கிற காரணத்தினாலதான் யாரு மட்டும் வேண்டா தப்பிப்பான். இந்த மாதிரி எந்த சோர்ஸும் இல்லாம அப்பாவி இருப்பான அவன் வேண்டுமானா 2 மிதி மிதிச்சு தப்பு செய்யாம நிறுத்திக்கிடுவான். எவனுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்புகளும் சோர்ஸுகளும் இருக்கிறதோ, தப்பித்துக் கொள்வதற்கான வழி இருக்கிறதோ, நீதிபதிகளை கைக்குள்ளே போடுவதற்கான அரசியல் பணமோ பணபலமோ செல்வாக்கோ அல்லது மத பலமோ ஏதாவது ஒன்று இருக்கிறதோ அவன் திரும்பி திரும்பி செய்வான். ஏன் அதை வச்சு தப்பித்துக் கொள்வான். நீங்க நீதி வழங்க மாட்டீங்க, பேப்பர்ல தான் நீதி வழங்குவீங்களே தவிர நடைமுறையில் எல்லோருக்கும் நீங்கள் நீதி வழங்கியதாக ஒன்றை காட்ட முடியுமா? 1,00,000 வழக்கு நம்ம காட்ட முடியும். நாடு சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 1,00,000த்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் எடுத்துக்கொண்டால் அவ்வளவும் பாரபட்சம். ஆளுக்கு தகுந்த மாதிரி ஜனாதிபதிக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரி, எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரி, பெரிய கூட்டத்துக்கு ஒரு மாதிரி, சின்ன கூட்டத்துக்கு ஒரு மாதிரி, முஸ்லீமுக்கு ஒரு மாதிரி, முஸ்லீம் அல்லாதவனுக்கு ஒரு மாதிரி. இந்த மாதிரி தானே உங்களுடைய வழக்கு தீர்ப்புக்கு நான் சொல்லல, வழக்கு அவசரமா எடுக்கிறதுக்கு நான் சொல்றேன். தீர்ப்பு எப்படி இருக்கு பாத்துக்கோங்க. வழக்க விசாரணைக்கு எடுக்கிறது பளிச்சுன்னு அணைய தெரிய போகுது. நீ விசாரிச்சு அளிக்கிற தீர்ப்பு கூட நுணுக்கமா இருக்கணும் வழங்க. அநியாயம்ங்கிறது நீ தப்பான தீர்ப்பு வழங்கினா கூட எல்லாராலையும் புரிஞ்சுக்கிற முடியாது. இது கூமுட்டைங்க வழங்குமே. ஏன்னா இவன் ராத்திரிலையும் விசாரிக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை விசாரிக்கிறாங்க, ஒரு சினிமாக்காரங்க விசாரிக்கிறாங்க, ஒரு முக்கியமான விசாரிக்கிறாங்க. இது மாதிரி வேற யாருக்கும் விசாரிக்கலையே, நமக்கு மட்டும் செய்யறாங்க அப்படின்னு ஒரு சாதாரண மக்களுக்கு வழங்காதான். அப்ப இவர்கள் சமநீதி வழங்காம இருந்துகிட்டு நாங்கள் மரண தண்டனை வச்சுதான் இருக்கோம். என் குறையிலன்னு கேட்டா நீ வச்சுக்கிற இந்த மரண தண்டனை இப்படி குறைவா செய்யும். மரண தண்டனைக்கு மேல ஒரு பெரிய தண்டனை இருந்து அதை நீ வச்சாலும் குறையாதீங்க. மரண தண்டனை பெரிய தண்டனை, ஒரு பேச்சுக்கு அதை விட ஒரு பெரிய தண்டனை இருந்து அதையே நீ கொடுத்தால் கூட உன் சட்டம் பேப்பர்ல தான் இருக்கும். எவனும் பயப்பட மாட்டான், எவனையும் அது பயப்படுத்தாது, எவனையும் குற்றம் செய்ய தடுக்காது. அப்ப அந்த மாதிரியான முறையில் சமநீதியற்ற முறையில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். எப்படி எல்லாம் இருக்கிறாங்க, அரசியல் செல்வாக்குக்காக வேண்டிய அதை நீதிபதிக்கு நீதிகள் வளைகிறது. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, முஸ்லீம் ஒரு வழக்கு கொண்டு போறான், முஸ்லீம் அல்லாத வழக்கு கொண்டு போறான். முஸ்லீமுடைய வழக்கு எப்படி எடுத்துக்கிறீங்க, முஸ்லீம் அல்லாத வழக்கு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு பொதுநல வழக்கு ஏதாவது நம்ம கொண்டு போனோம்னா அதை எந்த மாதிரி நீங்க எடுக்கிறீங்க அப்பட்டமா தெரியும் வித்தியாசம். நம்மள பாரபட்சமா நடத்துவது எப்படி இருப்பார்கள். நீதித்துறையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க அந்த உள்ளுக்குள்ள என்ன வரும் கேட்டா, அவர் ஒரு ஜாதியை சேர்ந்தவராகவோ அவர் ஒரு மதத்தை சேர்ந்தவராகவோ இருந்தான்னு வைங்க, சீட்ல உட்கார்ந்தவுடனே இவர் நம்ம ஜாதிக்காரன் இவன் வேற ஜாதிக்காரன் மனசு போது உட்கார்ந்துரும். என்னத்தை தான் விசாரிச்சாலும் எப்படியாவது இவனுக்கு சாதகமா சொல்ல முடியுமான்னு அந்த மத உணர்வும் அந்த ஜாதி உணர்வும் அவர்களை தூண்டும். அதிகமான நீதிபதிகளை தூண்டுகிறது. எல்லோரையும் தூண்டுகிறது சொல்ல முடியாது நமக்கு, ஆனா அதிகமான பேரை தூண்டுகிறது. தன் இனம் தன் மதம் சார்ந்து தன் மொழி சார்ந்து அவர்கள் என்ன செய்யறாங்க, பார்க்கும். எப்படி பார்ப்பாங்கன்னா விஷயத்தை பார்க்க மாட்டாங்க, இவனுக்கு எதிராக பாயிண்ட் கிடையாது அதை மட்டும் உடச்சு உடச்சு பேசுறது, இதை எடுத்து வைங்கிறது. அந்த வக்கீல் எடுத்து வச்சவன உட்கார உனக்கு அனுமதி இல்லைங்கிற சட்டசபை மாதிரியே நடக்கிறது. சில நீதிமன்றங்கள்ல ஆதாரங்களை எடுத்து வைத்தால் சட்டசபையில் எப்படி உட்கார சொல்வார்களோ அந்த மாதிரி என்ன செய்வாங்க, உட்கார சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஆனர் நம்ம கேட்டானே என்ன செய்யற உங்களுடைய அப்செக்ஷன் எடுத்துக்க மாட்டோம் நீ சொல்லுப்பான்றது. இப்படி எல்லாம் கூட சொல்லி தன் இனம் தன் மதம் சார்ந்து தீர்ப்பளிக்கப்படுற நீங்க சொல்ல முடியுமா? நாங்க எங்கள்ல கண்ணால பார்த்தோமே, நீதிமன்றத்துறை உத்தரவு மீறி அத்வானி போய் இடிச்சாரு. நீதிமன்றத்துறை உத்தரவை சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவை மீறி ஒருத்தரை பள்ளிவாசல் இடிச்சாரு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டீங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவருக்கு தண்டனை கொடுத்தீங்க. என்ன தண்டனை? அவர் கோர்ட்டுக்கு வர சொல்லி இந்த கோர்ட்டு கலையும் வரை அவருக்கு தண்டனை. கோர்ட்ல அவருக்கு மட்டும் சோபா போட்டு உட்கார வச்சுட்டு கோர்ட் முடியும் போது அது வரைக்கும் தண்டனை. அவர் உட்கார்ந்து டீ குடிச்சு காப்பி குடிச்சு உட்கார்ந்து இருந்தாரு, பேப்பர் படிச்சு உட்கார்ந்து இருந்தாரு. நீதிமன்றத்தை சுப்ரீம் கோர்ட் அவமதித்த ஒருவருக்கு அத்வானிக்கு நீங்கள் வழங்கிய தண்டனை எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது? இபி கோப்படி வழங்கப்பட்டதா? இந்திய சாட்சியங்கள் அடிப்படையில் வழங்கப்பட்டதா? குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டதா? மத அடிப்படையில் வழங்கப்பட்டது. உங்கள் உள்ளத்திலே ஒளிந்திருக்கக்கூடிய மத உணர்வுக்கு ஏற்றவாறு இதே மாதிரி ஒரு முஸ்லீம் அப்படி சொல்லி இருந்தானே, ஆனால் நீதிமன்றத்தை மீறி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு மீறி அவன் நீதிமன்றத்தை அவமதித்த ஒரு காரியத்தை செய்தால்
சிறு கோர்ட்டு கலையும் வரைக்கும் தண்டனை கொடுப்பீங்களா? கொடுத்து இருக்கிறீங்களா? நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு ஆண்டுகளாக. அப்ப நாங்க கண்ணால பாக்குறோமே. அப்ப 1949 கொடுக்கப்பட்ட எஃப்ஐஆர் கொண்டு தீர்ப்பு அளிக்கிறையே. 1949 பாபர் மசூதி இருக்கு இல்லையா, அது 49 போடப்பட்ட வழக்கு. 1949 வருஷத்துல போய் பள்ளிவாசல் சுபு தொழுகைக்கு இஷா தொழுது விட்டு முஸ்லீம்கள் போன உடனே பள்ளிவாசலுக்குள்ள புகுந்து அந்த ராமர் சீதை லட்சுமணன்கிற சிலைகளை கொண்டு வந்து மெம்பர்ல வைத்து விட்டு காலையில வந்து எங்களுக்கு சொந்தம் என்று சொன்னார்களே, அது அன்றைய எஃப்ஐஆர்ல எழுதப்பட்டுச்சு. சமூக விரோதிகள் 50 பேர் குண்டர்கள் வந்தார்கள், பள்ளிவாசலை உடைத்தார்கள், உள்ள சிலைகளை வைத்தார்கள், கோர்ட்ல கேஸ் கொடுத்தமே. அது வந்து பைசாபாத்ல வந்து அந்த ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அந்த எஃப்ஐஆருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த இசூர் வந்திருக்குமா? இடிக்கிற அளவுக்கு போயிருக்குமா? நாடுல பல ஆயிரம் பேர் கொண்டிருப்பாங்க, செத்துருப்பாங்களா? இவ்வளவு காரணம் என்ன? 1949 உள்ள கேஸுக்கு இன்னும் தீர்ப்பே வரல, இன்னும் வரல. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் என்னாச்சு? அது போய் 50 பேர் செஞ்சானே, அவனுக்கு கொடுத்த தண்டனை என்ன? அந்த எஃப்ஐஆருக்கு என்ன? ஏன் நம்ம மதம்ல நம்ம சாமியில அதான் நீதிபதி உள்ளத்துல என்ன இருக்குன்னா சட்ட புஸ்தகம் இல்லை, சட்டத்தில் என்ன எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது கண்ணை மூடிக்கிற. அதுதான் நீதி தேவதை கண் கட்டி வச்சிருப்பான். கோர்ட்ல பாத்தீங்கன்னா நீதி தேவதைன்னு பொம்பளை சிலை வச்சிருப்பான், கையில தராசு பிடிச்சிருக்கும். அந்த தராசு பிடிச்ச பொம்பளையுடைய கண்ணை கட்டி வச்சிருப்பான். பாத்திருக்கீங்களா? கோர்ட்ல இது கண்ணை கட்டுறான். நீதிபதி கண்ணை கட்டி கொண்டு காது தான் கொடுக்க வேண்டும். இவன் வேண்டியவன் வேண்டாம் பார்க்க கூடாது என்பதற்காக வேண்டி அந்த கண்ணை கட்டியவன் என்ன அர்த்தம்? இவன் எனக்கு வேண்டியவன் உனக்கு வேண்டியவன் இவன் அப்படின்னு வந்துடக்கூடாது என்று. எப்படி கண்ணை கட்டியவனுக்கு முன்னாடி இருக்கிற யாரும் தெரியாதோ, அவன் விஷயங்கள் மட்டும் காதுல விழுவுமோ, அந்த மாதிரி இருக்கணும்னு காட்டுவதற்கு சிம்பாலிக்காக என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்க? நீதி தேவதைக்கு கண்ணை கட்டி வச்சிருக்கீங்களே. அப்ப நீதி தேவதைக்கு கண்ணை கட்டிட்டு நீங்க நீதிக்கு கண்ணை கட்டிட்டீங்களே. நீதிக்கு கண்ணை கட்டிட்டு இருக்காங்க. தங்களுடைய கண்ணை கட்டுவதற்கு பதிலாக நீதியின் கண்களை என்ன செய்யறாங்க? கட்டி கொண்டிருக்கிற காட்சியை பாக்கிறோமா இல்லையா? ஒரு அத்வானி உதாரணம் பத்தாதா? அல்லது பாபர் ஊரறிய உலகறிய இவ்வளவு ஐ விட்னஸ் உலகத்துல எந்த குற்றத்துக்கும் இருந்திருக்காது. ஒருத்தன் கொலை செஞ்சா கூட 2 பேரும் நேரடி கண்ணால் பார்த்த சாட்சி இருப்பான். ஐ விட்னஸ்ல நேருக்கு நேர் பார்த்த சாட்சி. அப்ப எந்த ஒரு குற்றத்துக்கும் 2 சாட்சி 3 சாட்சி இருந்துதான் தீர்ப்பளிக்கிறார்கள். பெரிய பெரிய சம்பவங்களா இருந்தா ஒரு 50-100 பேர் சாட்சியா இருப்பான், அவ்வளவுதான் கிடைக்கும். இதுக்கு வந்து லட்சக்கணக்கான சாட்சி இருக்கு. எதுக்கு? பாபர் மசூதிக்கு ஊர்வலம் சென்று போனது, ராணுவத்தை மீறி போனது, போலீஸ் மீறி போனது, ஒவ்வொருத்தனை இடிச்சது. உலகத்தில் உள்ள எல்லா மீடியாக்களும் கேமராவில் வீடியோவில் எடுத்து வச்சிருக்கான். இவ்வளவு சாட்சிகளுக்கு முன்னாடி இடிச்சவனுக்கு உடனே தண்டனை என்ன? நாங்கள் எங்கள் இதுக்கான சொல்லல, எல்லாத்திலும் இந்த அநியாயம் தான் பண்றீங்க, எங்களுக்கு கூட பண்றீங்க சொல்றேன். மற்றவனுக்கு கரெக்டா இருக்கு கிடையாது. இதுல தண்டனை பிறகு செய்வீங்க, ஜாதி பார்த்து செய்வீங்க, பணம் பார்த்து செய்வீங்க, லஞ்சத்து பணத்தை பார்த்து செய்வீங்க, அரசியலை பார்த்து செய்வீங்க. அப்ப சமமான நீதி இந்த நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறவன் இருக்குதா? எவனாச்சும் வந்தா அறிவுரை சொல்ல கோர்ட்டுக்கிட்டு போயிடாடா, அவன்கிட்ட காலில் வந்து காவாசி போனாலும் போயிட்டு முக்காவாசி வாங்கிட்டு விடு அப்படின்னு சொல்லி பழமொழி என்ன செய்யறது? சண்டைக்காரங்கால விழுது, சாட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்களே, சாட்சிக்காரங்க சண்டைக்காரங்கால விழுவலாம்னு. சண்டைக்காரங்கால விழுந்துட்டு போ, காலில் விழுந்தா லாஜிக்கா இந்த காலில் விழுற அர்த்தம் இல்ல, அது மார்க்கத்துல கூடாது. அது என்ன அப்படி காம்ப்ரமைஸ் ஆயிட்டு போயிடலாம். ஏன் சொத்தா உன் சொத்தான்னு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த சொத்தின் மதிப்பை விட 50 மடங்கு செலவழிச்சுட்டு தான் தீர்ப்பு கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு இல்லன்னு கூட கிடைச்சு போயிடும். அதுக்கு பதிலாக என்னடா பிரச்சனை, உனக்கு ஆவாசிக்கிறேன் தொலைஞ்சிட்டு போடா, நான் 4 பேர் மத்தியசம் பேசிக்கிறோம் முடிச்சிருங்க, ஒரு நாள் முடிச்சிடும், அதோட நிம்மதியா இருந்துட்டு போயிடலாம். நேரம் காலம் எல்லாம் அதான் நீதிமன்றங்களை பார்த்து மக்கள் பயப்படுகிற அளவுக்கு என்ன செய்கிறது நிலைமை இருக்கிறது, அதை பார்க்கிறோம். அது மாதிரி இன்னொன்னு பொதுவாக எல்லாத்தையும் மனசுல என்ன இருக்குன்னா, ஒருத்தர் உயர்ந்த நிலையில ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்க, ஏதோ ஒரு உயர்ந்த நிலை, ஒரு அதிகாரியா இருக்கலாம், ஒரு போலீஸா இருக்கலாம், ஒரு மந்திரி ஆகிட்டான், இவனும் கீழே கடந்தவன் தான், கீழே கடந்து பிச்சை எடுத்திருந்தவன் தான் நேற்று வரைக்கும் இருந்திருப்பான். ஏதோ வேலை வாய்ப்புல போலீஸாவோ மந்திரியாவோ ஆயிட்டான்னு வைங்க, ஆன பிறகு என்ன ஆயிடுறான்னு கேட்டா தன்னை உயர்ந்தவராகவும் மற்றவன் அற்பத்தில் அற்பமானவனாக கருதுறது. அப்படி கருதி கொண்டு பொய்க்காலரோட ஒருத்தன் வந்தா அவனுக்கு தகுந்த மாதிரி அது பேசுவது, ஒரு மாதிரிய பஞ்சை பராரி வந்தா நிக்க வச்சுக்கிட்டு செய்யறது பேசுறது, ஒரு வெள்ளை சட்டை போட்டு தான் செய்யறது, வாங்க சார் உட்காருங்க, ரெண்டும் ஒரே விஷயத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப சட்டையை பார்த்து, ட்ரெஸ்ஸை பார்த்து, கட்டிருக்கிற வாட்சியை பார்த்து, வந்து இறங்குற காரை பார்த்து, கோலத்தை பார்த்து தீர்ப்பு அளிக்கிறீங்களா இல்லையா? இப்ப டிராபிக்ல போங்க, அம்பாசடர்ல போங்க, விதியை மீறுங்க, உடனே நிப்பாட்டுவானா இல்லையா? அதே நேரத்தில் BMW போன நிப்பாட்டுவானா? பென்ஸ் கார் போன நிப்பாட்டுவானா? டிராபிக் மீறினா பென்ஸ் கார் எவ்வளவு பெரிய ஆள் தெரியல, பெரிய கொடி சொன்னா இருப்பான், நம்ம பிடிச்சி நிப்பாட்டி நம்ம பிடிச்சி வேலை அப்படின்னு பயந்து போட்டுருவாங்க. சிரிக்கிறது சொல்றேன், நிஜமா சொல்றேன். நீங்க பென்ஸ் கார்ல டிராபிக் சிக்னல் லைட் போட்டு போய் பாருங்க, எவனாச்சும் நிப்பாட்டானாண்டு
நிப்பாட்ட மாட்டான். ஏன் காரை பாக்கலாம், இது காரே ஒரு 50 லட்சம் 1 லட்சம் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான். கார் 1 கோடிக்கு வச்சா எவ்வளவு ரூபாய் இருக்கு. இவனை மாதிரி ஆளை பிடிச்சி நிப்பாட்டோம்னா நம்ம சீட்டு கிளிக்கிறவங்க ஒரு இன்ஸ்பெக்டர் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு எஸ்பிக்கு ரூபாய் கொடுத்து நம்மளை மாத்தி விட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி கான்ஸ்டபிள் நிப்பாட்ட மாட்டானே. அப்ப யாரு நிப்பாட்டுவான்? ரிக்ஷாக்காரன் நிப்பாட்டுவான், சைக்கிள்ல போன நிப்பாட்டுவான், ஆட்டோக்காரன் நிப்பாட்டுவான். கார்ல உள்ள சாதாரண கார் இருக்குல்ல, ஏழை நடுத்தர ஆட்கள் வாங்கக்கூடிய கார்கள் பழைய காலத்துல செகண்ட் ஹேண்ட் 50 செகண்ட் ஹேண்ட் தான் பெரும்பாலும் இருக்கு. எங்க புதுசா இருக்கிறாங்க இப்ப இந்த மாதிரி கார் வச்சா டப்பா தான் இருப்பாங்க. ஒரு ஆட்டோ காசு கார் வாங்கலாமா இல்லையா? இவங்களுக்கு தான் ஒரு சட்டமே இருக்கிற, எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கா? அப்ப எதை பத்தி நம்ம பொதுவா இயல்பாகவே உள்ள இந்த பலவீனம் என்னது? இவங்க நாயர் நான் வசந்தம் உனக்கு என்ன நியாயம் தரணும், எங்களை மாதிரி உள்ள ஸ்டேட்டஸ் ஆட்களுக்கு நாங்க நியாயம் வழங்குவோம், ஒன்னே மாதிரி ஆளுக்கு நீ அடிமை என்று இயல்பாகவே குடிகொண்டு விட்ட இந்த தன்மை பிரதமர், ஜனாதிபதி, முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகள், மந்திரிகள் எல்லாருக்கும் இருக்கிறது. நீதிபதிகள், போலீசாரு அனைவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது? இந்த தோற்றத்திற்கும் அவனுடைய தகுதிக்கும் ஏற்றவாறு தான் நீதி வழங்கணும் என்று ஆள பதிந்திருக்கிறது. அப்ப இந்த வேலையை செய்து கொண்டு நீங்கள் இருந்தால் அது எப்படி இந்த சட்டத்தினால பயன் கிடைக்கும்? நாங்க எப்படி சட்டம் வச்சிருக்கோம் தெரியுமா? எங்களுடைய மார்க்கத்தில் உள்ள சட்டம் எதை மாத்தணும்? இந்த மாதிரி கேடுகட்ட லஞ்சம் ஊழல் இருக்க இதை மாத்தணுமா? எங்களுடைய நபி என்ன மாதிரியா நீதி வழங்கினார்கள்? அல்லாஹ் என்ன மாதிரி எங்களுக்கு நீதி வழங்க கட்டளை எடுக்கிறான்? திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி சுஹதா லில்லாஹ். முஃமின்களே, இறை நம்பிக்கையாளர்களை, நம்ம முஸ்லிம்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நீதி நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள். கவ்வாமீன பில் கிஸ்த், நீதிதான் பாருங்க, நீதி நிலைநாட்டுங்கள். வலவ் அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக வழக்கு கொண்டு வந்துட்டான், நீங்க தான் தீர்ப்பளிக்கிற இடத்துல இருக்கீங்க, என் மேல் தான் தப்பு, எனக்கு இது தண்டனையை நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்ல நான் இருக்கணும். உன் மீதாக இருந்தாலும் என்ன செய்யணும்? உனக்கு எதிராகவே இருந்தாலும் நீதி நிலைநாட்டு. அவில் வாலிதை, நீ உன்னுடைய பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீ கொடுக்கிற தீர்ப்பு உன் தாய் தந்தைக்கு எதிராக இருக்கு, நீ தாய் தந்தையை பார்க்க கூடாது. இந்த சொத்து யாருக்குரியது? உங்க வாப்பா அபகரிச்சுட்டான்னு கேஸ் விசாரிச்சு அபகரிச்ச உண்மைன்னு தெரிகிறது, இவ அபகரித்து விட்டார்னு சொல்லு, அதுக்கு என்ன தண்டனை அதை கொடு. அல்லாஹ் சொல்றான், நமக்கு என்ன உத்தரவு போடுறான்? உனக்கு எதிராக இருந்தாலும் சரி, அவில் வாலிதை, நீ பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும் சரி, உள் அக்ரபீன நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, இயக்குன் கனியனோ ஃபகீரன், அவன் பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, ஒரே நீதிதான். ஃபலா தத்தபிஉல் ஹவா அன் தஅதிலு, நீங்கள் நீதி செலுத்தும் பொழுது மனோ இச்சை பின்பற்றி விடாதீர்கள். நம்ம ஜாதி, நம்ம மொழி, நம்ம இனம், நம்ம சொந்தம், நம்ம அண்ணன், நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம என்று வரும். இந்த மனோ இச்சைக்கு நீதி செய்யாதீங்க, பின்பற்றி விடாதீர்கள். அப்ப என்ன செய்யலாம்? இது நீதி நிலைநாட்டுங்கள் 4வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் இவ்வளவு கடுமையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீதிக்கு சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஏற்பட்ட பகை நீதி செலுத்துவதிலிருந்து உங்களை தடுத்து விட வேண்டாம். உங்களுக்கு ஒரு பிடிக்காது, இவர் என்னமா செய்யணும்னு பஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீதிபதி ஆயிட்டிய, உங்கள்கிட்ட இருந்தாலும் கேஸ் வருது. இப்ப என்ன மனசு தோணும்? சரியா மாட்டிக்கிட்டான், இந்த கேஸ்ல இவனுக்கு பாதகமா அப்படி தோணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒலா நீதி வந்து விட்டா எல்லாத்தையும் மறந்துடணும். ஒலா எஜரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு அலா அல்லா தஅதிலு, நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம். அப்ப நீங்க எதிரிக்கும் நீதி செலுத்துங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீதிக்கு எதிரிக்கும் செலுத்து. யஅதிலுஹு அக்ரபு லித்தக்வா, நீதி செலுத்துவதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமான. ஒருத்தர் நீதி செலுத்துறது வைங்க, அவன் தொழுதாலும், நோன்பு வைத்தாலும், அவன் ஜக்காத்து கொடுத்தாலும், ஹஜ் செஞ்சாலும், தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தாலும், தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும், அவன் நீதி செலுத்தவில்லை என்றால் தக்வா இல்லை, இறைவன் அஞ்சவில்லை. ஃபர்ஸ்ட் அளவுகள் என்ன? நீதிதான் ஒருவன் அல்லாஹ்வை நம்புகிறான் என்பதற்கும் அல்லாஹ்வை அஞ்சுகிறான் என்பதற்கும் ஒரே அடையாளம் என்று அல்லாஹ் 5வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இப்படி இன்னும் சொல்ல போனால் எதிரிகளுக்கு கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சம்மாவுனலில் கெதிபி, இந்த யூதர்கள் பொய்யை செவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள், பொய்யை கேட்டு ரசிக்கிறது தான் அவனுடைய வேலை. அக்காலூனலி சுகுத்தி, லஞ்சம் வாங்கி கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யின் ஜாவுக்க, அந்த மாதிரி உள்ள உன்னிடத்தில் வந்தாலும் லஞ்சம் வாங்குறான், அது மாதிரி பொய்யை சொல்லிட்டு இருக்கிறான். பறக்கும் பைனகும், அவங்களுக்கு நீ தீர்ப்பளிக்கலாம், அவ ஆறுலாண்டுக்கும் அல்லது புறக்கணித்து விடலாம். இஸ்லாமிய ஆரம்ப கட்டம், ரசூலுல்லாஹ் ஆட்சி உறுதியாக உருவாகாம மதீனாவுல இருந்த நிலை.
யூதர்கள் தனியா அவங்களே பாத்துக்குவாங்க, முஸ்லிம்கள் தனியா அவங்க பாத்துக்கிற அளவுக்கு இருந்த நிலைமை. முழு அதிகாரம் ரசூலுல்லாஹ்ட்ட வராத காலம் இது. அப்ப என்ன செய்வாங்க, அவங்க வந்து தீர்ப்பு கேட்டு வந்தா நீ தீர்ப்பளி, இல்லப்பா நீங்க உங்களுக்குள்ள பாத்துக்கிறீங்க அனுப்பி விட்டுரு, ரெண்டு நீ செஞ்சுக்கலாம். ஆனா ஒயின் ஹக்கம்த, நீ வழக்கை எடுத்துக்கொண்டு யூதர்களுடைய வழக்கை நீ எடுத்துக்கொண்டு தீர்ப்பளிப்பதாக இருந்தால் ஃபஹக்கும் பைனஹும் பில் கிஸ்தி, அவனுக்கு நீ தேதன் தீர்ப்பளிக்கணும். அவன் ஒரு முஸ்லீம் வழக்கு கொண்டு வர்றான், அவன் இவ்வளவு அநியாயக்காரன், கெட்ட கூட்டம், லஞ்சம் வாங்கி திங்கிற கூட்டம், இந்த மாதிரி ஒருத்தன் என்று தெரிய வந்தாலும் லஞ்சம் வாங்குற கேஸ் வந்தா லஞ்ச தீர்ப்பளிங்க. ஒரு சொத்தோ விவகாரம் யாருக்குன்னு வந்து அவனுக்குரிய சொத்தா இருந்தா நீ அவனுக்குள்ள தான் சொல்லணும். அந்த மாதிரி கூட நீ அநியாயம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5வது அத்தியாயத்தில் 42வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அப்ப நீதிங்கிற எப்படி இருக்கணும்னு கேட்டா, சொந்தம் பந்தம் யாரையும் பார்க்க கூடாது, நூல் பிடிச்ச மாதிரி என்ன செய்யணும் இருக்க. தராசு முள்ளு இருக்கா இல்லையா, தராசை நீதி காட்டுறாங்க. நீதிக்கு உதாரணமாக அல்லாவும் காட்டுகிறான், உலகமும் எதை காட்டுது, தராசு சமமா நிக்குமா இல்லையா, ஒரு நூல் அளவு கூட காட்டிடுமா இல்லையா. இந்த பக்கம் கொஞ்சம் சாஞ்சிருச்சுன்னா முள்ளுங்கிட்டு போயிடும், அங்கிட்டு போயிடும். அப்ப நடுவில் நின்றது கரெக்டா பாக்குறான், சமமா பாக்குறான்னு அர்த்தம். அப்ப தராசாக நம்ம என்ன செய்யணும், நியாய தராசாக, அதான் நியாய தராசன் பேர் வச்சிருக்கலாம், அப்படி நடக்கணும் என்பதை நம்ம பார்க்கணும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு சமநீதி எப்படி வழங்கினாங்கன்னு பாருங்க. இவங்கள்ட்ட கடுகள் இல்ல, கோடியில் ஒன்னாவது இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கிட்ட இந்த நீதியில கோடியில் ஒரு பங்கு இருக்குமான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல ஒரு சட்டம் போடுறான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ இல்லா மினல் கௌலி இல்லா மன் ஸுலிம. ஒருத்தன் வந்து கெட்ட பேச்சு பேசுறது அல்லாஹ்க்கு பிடிக்காது. கெட்ட பேசுறது, திட்டுறது, அசிங்கமா திட்டுறது, முட்டாப்பையில பேசுறது, இது வந்து அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அல்லாஹ் விரும்ப மாட்டான். லா யுஹிப்புல்லாஹ், அல்லாஹ் விரும்ப மாட்டான். அது ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌல், தீய பேச்சுக்களை உரத்து பேசுவது, மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டா பிரச்சனை இல்ல, ஒருத்தன் அடிச்சுட்டான மனசுக்குள்ள வெளிப்படையாக பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இல்லா மன் ஸுலிம, அநியாயம் செய்யப்பட்டவனை தவிர. ஒருத்தன் உங்களை போட்டு அடிக்கிறான்னு வைங்க, வாயில என்ன பேசினா அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். பாதிக்கப்பட்ட சொல்லத்தானே செய்வான், அவன் பிளான் பண்ணியா சொல்றான், அடி தாங்க முடியாம நாசமா போடா, உருப்படாம போடா, அறிவு கட்டவனா கிட்ட என்ன வாயில வருதோ. இன்னும் நம்ம அன்பார்லிமெண்ட் சொல்ல அதை சொன்னா கூட குற்றம் கிடையாது, சூழ்நிலை அல்ல சொல்றான். கோபத்தில் உங்களுக்கு நீங்கள் அநீதி இழைக்கப்பட்டால், நீங்கள் ஒருவனால் பாதிக்கப்பட்டால் அந்த நேரத்தில் என்ன வார்த்தை வரும்லாம் திட்டம் போட்டுலாம் வராது. அந்த பாதிப்புக்கு தகுந்தவாறு வார்த்தை அதுவாட்டு என்ன செய்யும், நம்மளை அறியாமல் புறப்பட்டு வரும். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அநியாயம் இழைக்கப்பட்டவனா இருந்தால் அவன் என்னமோ சொன்னா கண்டுக்கிற மாட்டேன், போ உனக்கு உரிமை இருக்குது. ஆனா சும்மா திட்டக்கூடாது. ஒருத்தன் திட்டுவ, உனக்கு அநீதி இழைக்காம நீனே அநீதி இழைச்சு விட்டு கூட இவனே செஞ்சு திட்டுவான். இவனே ஒரு ஆளுக்கு அநியாயம் செஞ்சு விட்டு இவன் அவனை திட்டுறத நீங்க பாக்குறீங்க, அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, அல்லாஹ் விரும்ப மாட்டான். இது ஒரு பொதுவான ரூல். இப்ப பாருங்க, ஒரு மனிதர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டம், இதான் இஸ்லாமிய சட்டம். அதாவது அநீதி இழைக்கப்பட்டவன் கூட குறை பேசலாம், சரியா? அநீதி இழைக்கப்படாதவன் கூட குறை பேசக்கூடாது, கரெக்டா தான் இருக்கணும், சரியா? பாதிக்கப்பட்ட கூட தானே பேசுவான், இது சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து ஏற்கனவே சொன்ன செய்திதான், இது வேற கோணத்துக்கு இப்ப சொல்றேன். கடன் கொடுத்தவர் திரும்ப கேட்டு வருகிறார். கடன் கொடுத்தவர் என்ன செய்யறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தர்மத்திற்காக வேண்டி, சொந்தத்துக்காக வேண்டி இல்ல, தர்மத்திற்காக வேண்டி ஒருவர்கிட்ட கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி ஒரு ஒட்டகத்தை வாங்கி, ஒட்டகம் இல்லன்னு கேட்டு வந்தவர் கொடுக்க சொல்றாங்க. பைத்துல் மால்ல ஒட்டகம் இல்ல, ஒன்று இருக்காப்ப இருக்கு, அவர் கூட நான் தர்றேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தரலன்னா பைத்துல் மால்ல ஜக்காத் வந்தான்னு கொடுப்பாங்க, ஏதோ வரல, கொடுக்க முடியல. அவர் 2 தடவை கேட்டு கேட்டு பார்த்தாரு, வரல வந்தன தரப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு தேவை ரொம்ப நெருக்கடி அதிகமான உடனே ரசூலுல்லாஹ்ங்கிற மறக்கிறாரு. அவர் ரசூலுல்லாஹ்ங்கிற அதெல்லாம் மறந்துட்டு என்ன செய்யறாரு, என்ன ரசூலுல்லாஹ்ங்கறீங்க, அல்லாஹ் என்ன சொன்னான்னு தெரியல, கடுமையா வந்து திட்டுறாரு. கொடுத்த கடனை கேட்பதற்காக வந்து அந்த பாதிக்கப்பட்ட நிலையில் என்ன செய்யறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டயே ரொம்ப கடுமையான வார்த்தை, என்ன கடுமையான வார்த்தைன்னு ஹதீஸ் சொல்லப்படவில்லை. ஆனா என்ன மாதிரி வருது, அவர் பிரயோகித்த கடுமையான வார்த்தை இருக்கிற சஹாபாக்களுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்துனுச்சு அப்படின்னு வருகிறது. அப்ப கோபம் வந்து என்ன செய்யறாங்க, ஃபஹம்மபிஹி அஸ்ஹாபுஹு, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் அவரை தாக்குறதுக்கு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஏத்து பேசுறியா என்ற அளவுக்கு போறாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஊஹு, அவர் விட்டு விடுங்கள், ஃபைன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலம், பாதிக்கப்பட்டவனுக்கு பேசுகிற உரிமை இருக்கிறது. அவன் கொடுத்தவனை வாங்கினவன், அவன் கடன் கொடுத்தாலு, நான் கடன் வாங்கிட்டேன், கொடுத்தால் கேட்க தானே செய்வாரு. கேட்கும்போது ஒரு பாதிக்கப்பட்டிருக்காரு, நாளைக்கு தர்றேன்னு சொன்ன கொடுக்க முடியல, நாளை மறுநாள் தர முடியும், 2 தடவை சொல்லியிருப்பேன், 3 தடவை சொல்லியிருப்பேன். அவருடைய தேவை அதிகரித்திருக்கும், ஒரு முக்கியமான தேவைக்கு அந்த ஒட்டகத்தை வச்சிருந்திருப்பாரு, நாள் நெருங்கி இருக்கும், கோவம் வரத்தானே செய்யும்.
அப்ப இயல்பாக அவருக்கு அந்த கோபம் வந்தால் எதுக்கு நீங்க அவரை போய் பிடிக்கிறீங்க? அவர் கேட்கறது சரிதான், சொல்லுப்பா உணர்வு சொல்லுப்பா சொல்லி அப்ப கூட என்ன செய்யறாங்க, பேச விட்டுறாங்க. அவர் திட்டுற நேரத்தில் ஒட்டகத்து கைவசம் கொடுத்துருக்கான் இருக்குது, ஆனால் திட்ட விட்டுறாங்க. அவர் என்ன திட்ட விட்டுட்டு முடிஞ்சா அங்க வா, உனக்கு ஒட்டகம் அவ்வளவுதான் இப்ப இருக்குது, வாங்கிட்டு கொடுங்க பாங்கிறாங்க. உங்ககிட்ட வாங்கின அப்ப இருக்கும்போது என்ன செஞ்சிருக்கா, நிறுத்து இந்த அப்படி சொல்லிருக்கணுமா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 தடவை கேட்டு வந்தாரு, அப்ப இல்ல பைத்துல் மால்ல. இப்ப கேட்டு வந்திருக்காரு, இப்ப ஒட்டகம் நிறைய இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. தெரிஞ்சு என்ன செஞ்சிருக்கலாம், வாய் மூடு முதல்ல வாங்கிட்டு போடா அப்படி சொல்லி அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சொன்னா கூட நம்மகிட்ட இல்லாட்டி ஒரு மாதிரி கொஞ்சம் அடைக்கிறோம், இருந்தா என்ன செய்வோம், தூக்கி போட்டு நாய்க்கு அந்த மாதிரி தான் பேசுவோம். அப்ப ரசூல் என்ன செய்யறாங்க, பேசணும் பாதிக்க 2 தடவை ஏமாத்திருக்காருல, 2 தடவை 3 தடவை எத்தனை தடவை கேட்டா நமக்கு தெரியல, பல முறை கேட்டிருக்காரு, கிடைக்கல, அதுல கோவம் வந்திருக்குது. அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு சொன்ன உடனே கூடுங்க பாங்குறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, இவர்கிட்ட வாங்கின ஒட்டகத்தை விட 1 வயசு அதிகமான ஒட்டகம் தான் இருக்குது, வயசுக்கு தகுந்த மாதிரி விலை கூடும்ல. 6 மாச குட்டிங்க 2 வயசு குட்டிங்க ஒரே விலையாகுமா? 6 மாச குட்டிக்கு கம்மியான விலையா இருக்கு, 2 வருஷத்து குட்டி இறைச்சல் அதிகமா கிடைக்கிறதுனால அதுக்கு விலை ஜாஸ்தியா இருக்கும். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒட்டகம் நிறைய இருக்குது, ஆனா இவர்கிட்ட வாங்கின சின்ன ஒட்டகம் நம்ம பெருசு பெருசா தான் இருக்குது அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. ரசூல் அதையே சாக்கா பிடிச்சிக்கிட்டு உங்களை திட்டி விட்டாங்கல்ல, இந்த கொடுக்க கூடாது, இந்த ஒட்டகம் பெருசா தான் இருக்குது, சின்ன வந்து தர்றோம் போட்டு அப்ப கூட சொல்லிருக்கலாம். ரசூல் என்ன செய்யறாங்க தெரியுமா, அவங்க இன்னொரு ரூல் போட்டிருக்காங்க. என்ன ரூல் தெரியுமா, 2 ரூல் கடைபிடிக்கப்படுது. ஒன்னு, பாதிக்கப்பட்டவன் கொஞ்சம் கூட குறைய சொல்லலாம், நம்ம சகிச்சு கொள்ள வேண்டும், தான் முதல்ல கட்டுப்படுறாங்க. அதுக்கு இந்த சட்டத்துக்கு யார் கட்டுப்படுறா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டம், இது நான் கட்டுப்படாட்டி வேற யார் கட்டுப்படுவா? அப்ப என்னை ஒரு திட்டும்போது நான் என்னை எப்படி திட்டுன்னு கேட்டா சட்டத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் இது விரும்புறான், அவனை மன்னிக்கிறாங்க, அவனுக்கு உரிமை இருக்குங்கிறான். அல்லாஹ் அவருக்கு உரிமையை கொடுத்திருக்கும் போது அதை பயன்படுத்தும் பொழுது நான் எனக்கு மட்டும் அதை வளைக்க முடியுமா சட்டத்தை? என்னை மட்டும் பேசக்கூட யார் வேணாலும் பேசிக்கிறேன், அது எப்படி சமநீதி ஆகும்? என்னையும் பேசலாம் யாரையும் பேசலாம், அது சமநீதி. நான் ஜனாதிபதியா இருந்தாலும் என்னை பேசலாம், நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாலும் என்னை பேசலாம், என்னால் உனக்கு பாதிப்பு ஏற்படும் வேணா நீ பேசலாம் அப்படின்னு அதை நிலைநாட்டுறாங்க. இன்னொரு சட்டம் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் வகுத்த சட்டம் என்னவென்றால், நீங்கள் ஒருத்தர் கடன் வாங்கிட்டீங்க, வட்டி இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் கடன் வாங்கினதுனால நீங்கள் ஒரு பெரிய ஆதாயத்தை அடைஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு கடன் கொடுத்தவர் நஷ்டத்தை அடைஞ்சிருப்பார், இந்த காலத்தில் கண்டிப்பா அடைவார். நீங்க 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தீங்கன்னு வைங்க, அது 1 வருஷம் கழிச்சு தந்தாருன்னு வைங்க, அதனுடைய மதிப்பு 50,000 ரூபாய் போயிடும். அந்த 1 லட்சம் ரூபாய் நம்ம கடனை கொடுத்து 1 வருஷம் கழிச்சு திருப்பி வாங்கினா 1 லட்சம் மதிப்பு இருக்குமா? அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை பவுன் நகை வாங்குவோம், இவர் திருப்பி தரும்போது அதுல பாதி தான் வாங்க முடியும். 1 லட்சம் ரூபாய்க்கு 10 பவுன் நகை வாங்குற காலத்தில் நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா அவர் திருப்பி தரும்போது 5 பவுன் தான் வாங்க முடியும், நஷ்டம் தானே. அப்ப கடன் கொடுத்தவருக்கு சில நஷ்டங்கள் ஏற்படலாம், இழப்புகள் ஏற்படலாம், கடன் வாங்கினவர் அதை வச்சு ஆதாயத்தை அடைந்திருக்கலாம். இதுக்குள்ள ஒரு நன்றி கலந்த ஒரு இது ஒன்னு கடன் ஒன்னு இருக்கிறது, நன்றி கடன் அடங்கி இருக்கு உள்ள. கடந்து வாங்கிட்டோம்னா வட்டி இல்ல மார்க்கத்துல, ஆனா வாங்கினவனுக்கு என்ன வரணும்னு கேட்டா, இன்னும் நெருக்க நேரத்தில் உதவி செஞ்சாரு, அவர் தந்திருக்காட்டி நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லி கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நல்லபடியாக கொடு, அது வட்டியில வராது. அவர் கேட்காம நிர்ணயிக்காம 1 லட்சம் ரூபாய் வாங்கினீங்க, தர்மபுரி விலை மதிப்பு அந்த மதிப்பு வேற இந்த மதிப்பு வரங்க, இந்தாங்க 1.5 லட்சம் வச்சுக்கிறங்க, இன்னைக்கு அதாங்க மதிப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா அது வட்டியும் கிடையாது, அவர் வாங்கி கொடுத்தது குற்றமும் கிடையாது. இது ஹைருக்கும் அஹ்சனுக்கும் கலான், அழகிய முறையில் கடனை திருப்பி செலுத்துபவர் தான் உங்களுக்கு சிறந்தவர், வாங்கினதை கொடுப்பவர் சிறந்தவர் கிடையாது. அதை வாங்கி கொடுத்து குற்றம் இல்லைன்னு விளங்குது. நம்ம கடனை கொடுத்து விட்டு அதற்காக வேண்டி ஒருத்தர் கூடுதலாக அவராக விரும்பி கூடுதலாக நிர்ணயித்து இல்லாம 1 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு அதான் வட்டி, அப்படி இல்லாம நமக்கு ஒரு நெருக்கடியான கட்டத்தில் உதவினார் என்பதற்காக கூடுதலாக தந்தால் அதை வாங்கி கொள்வது தப்பு இல்லை. இது ஒரு ரசூலுல்லாஹ் போட்ட சட்டம். அப்ப இந்த சட்டத்தை என்ன செய்யறாங்கன்னா, தன்னை திட்டினவருக்கு அறிமுகப்படுத்துறாங்க. 1 வயசு கூட உள்ளது இருக்கா, அதையே கொடுங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு திட்டின பிறகு நீ கொடுத்த தரத்தில் உள்ளது கிடையாது, இப்ப இது முதல் தரத்தில் உள்ளதா என்கிட்ட இருக்குது, தர முடியாதுன்னு சொல்லாம அந்த முதல் தரத்தையே கொடுங்கவருக்கு சொல்லிவிட்டு அந்த சட்டத்தை ஞாபகப்படுத்த, என்னது இன்னமின் ஹைரிக்கும் அஹ்சனுக்கும் கலான், உங்கள சிறந்தவர் யார் என்றால் அழகிய முறையில் கடனை திருப்பி கொள்ளக்கூடிய சொல்றாங்க. அழகிய முறை என்ன அர்த்தம், கொஞ்சம் கூடுதலா கொடுக்கத்தான் சொல்லி கேட்டாங்க, கூட கொடுத்துட்டு அழகான முறையில திருப்பி கொடுக்கிறவன் தான் உங்களில் சிறந்தவன். இது புகாரில 2306, இன்னும் பல இடங்கள்ல புகாரிலேயே பதிவாக இருக்கிறது. அப்ப இதுல என்ன வழங்குறோம், ஒரு சட்டத்தை போடுறாங்க, தன்னை திட்டியவருக்கும் அதான் சட்டம். தன்னை திட்டுறார 2 சட்டத்தை எப்படி அமல்படுத்த நூல் பிடிச்ச மாதிரி பாக்குறான்னு பாருங்க. முதல்ல அவர் திட்டதுக்கு உரிமை இருக்குங்கிற ஒரு சட்டம், அது எனக்கும் உள்ளதுதான், என்னையும் நீ திட்டலாம். 2வது பாதிக்கப்பட்ட கடன் வாங்கினவர் கூடுதலா கொடுக்க வேண்டும், அவன் உன்னை திட்டினவனா இருந்தா கூட கொடுக்க வேண்டும். என்னை திட்டின உனக்கு கூட தருவானா, கொடுத்ததை வாங்கிட்டு போ,
என்று சொல்லாம இந்த ரூல் படி கூடுதலா கொடுங்க. அதனால இப்ப நல்ல கடன் கொடுக்கிற முறை பெரிய ஓட்டத்தை பிடிச்ச ஓட்ட கொடுங்க. இதுதான் இந்த நீதி. இந்த கடுக இதெல்லாம் சாதாரண நினைப்பாங்க. லூசா இருக்க தேவையில்லாம ஏன் அப்படி நினைப்பாங்க கேட்டா. இந்த காலத்துல ஒன்று கேட்டா பொழைக்க தெரியாத இருப்பார் இருக்கு. இப்படி திட்டி இருக்கிறான் போய் விரட்டி விடாம போட்டுக்கிட்டு அப்படி நினைப்பாங்க. இப்படி இல்லாம நடக்க முடியும் நினைக்குவான அதுல போய் நடந்து காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பெருசுல எப்படி நடந்திருப்பாங்கன்னு பாருங்க. அற்பத்திலும் அற்பமான ஒரு சின்ன ஒரு லா இது. இந்த லாவில் கூட எனக்கு வேற உனக்கு வேறங்கிறது கிடையாது. நான் கொண்டு வந்த சட்டத்துக்கு முதல் கட்டுப்படும் நான், அப்புறம் மத்தவன் என்று காட்டினாங்களா இல்லையா? இது எல்லாம் இதான் சமநீதிங்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கும் இதான் நீதி, மற்றவங்களுக்கும் இதான் நீதி. அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு சம்பந்தத்தை பாருங்க. இஸ்லாத்தினுடைய ஒரு சட்டம் என்னன்னு கேட்டா, ஒரு சட்டம் பெரிய சட்டம் நான் சொல்லல, அற்பமான சட்டங்கள் தான் உதாரணத்துக்கு காட்டுகிறேன். இதுல எல்லாம் பெரிய மீறினால் பெரிய குற்றமா யாரும் கருத மாட்டாங்க. உலகத்தில் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த சட்டத்தை கவனத்தில் கூட மக்கள் கொள்ள மாட்டார்கள். அப்படியான சட்டம் சாதாரண அற்பத்திலும் அற்பமான ஒரு சட்டம் இது. என்ன சட்டம்? ஒரு சபையில ஒரு பொருளை பரிமாறுறோம்னா மையமா ஒருத்தர் இருப்பார்ல, அவர் மையமா வச்சுக்கணும். இமாம் இருப்பாரு, தலைவர் இருப்பாரு, ஏதோ ஒருத்தர் மையம் வச்சுக்கிறங்க. அந்த மையத்தில் இருந்து வலதுபுறமாகத்தான் என்ன செய்யணும், ஒரு பொருளை கொடுக்கணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்த ஒரு ஏதோ பொருளை கொடுக்கறாங்க, இப்படியே கொடுத்துட்டு வந்து கடைசியா இங்க வந்து முடியணும். இங்க உள்ளவரும் கடைசியா கிடைக்கிறீங்க, இங்க உள்ளவர் முதல்ல கிடைக்கும், கடைசி யார் கிடைக்கணும், இவரு கிடைக்கணும். இது வந்து பொதுவா நம்ம கூட பெருசா யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. தெரியாதனால கூட ஃபாலோ பண்ணாம இருக்கலாம், ஆனா இது ஃபாலோ பண்றதுதான் சரியான முறை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இது. இதை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, பண்ணிட்டாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் பால் கொடுக்குறாங்க. அந்த பால்ல தண்ணி எல்லாம் கொஞ்சமா இருக்கு, பால் கூட ஆட்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க. நிறைய பேர் கொடுக்க முடியாது. கொஞ்சம் தண்ணியை விட்டு கலந்து, பால் கம்மியா இருந்தா என்ன செய்ய வேண்டியதான், தண்ணியை கலந்து கொடுக்க வேண்டியதானே. கொஞ்சம் தண்ணியை விட்டு கலந்து என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதை குடிக்கிறாங்க. முதல்ல அவங்க குடிச்சிடறாங்க, நடுவுல இருக்கிறதுனால. கொடுத்த பிறகு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, இடது பக்கத்துல, அவங்களுடைய இடது பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இடது பக்கம் தான் இருக்கிறாங்க. இடது பக்கம் இருக்க உமர்லாம் இந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் என்ன செய்யறாரு, உமர் என்ன செய்யறாருன்னா, இந்த பக்கம் வந்து சாதாரண ஆட்களா இருக்கிறாங்க. உமர் பாக்குறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய வலது பக்கம் பார்த்தா சாமானிய மக்கள் இருக்கிறாங்க, இடது பக்கம் பார்த்தா கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து அடுத்து முதல்ல இந்த சாதாரண ஆள் கொடுத்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாரு, டக்குன்னு முந்துறாரு. அவர் எப்படி முந்துறாரு, கால உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, வகாபா யூத்தியல் ஆராபி, ரசூலுல்லாஹ்வுக்கு வலது பக்கம் ஒரு கிராமத்தார் தான் நிக்கிறார். யாருன்னு தெரியாது, வர பேர் கூட தெரியாது. ஒரு கிராமவாசி இங்க வந்திருக்கிறாரு, வெளியூர் ஆளு. அவர் தான் ரசூலுல்லாஹ் வலது பக்கம் இருக்கிறார். அவருக்கு அட்ரஸ் தெரியாது, பேரும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இவர் என்ன செய்யறாருன்னா, ரசூலுல்லாஹ் வந்து முதல்ல இந்த கிராமத்தானுக்கு கொடுக்கிறது அப்படின்னு அவர் மனசுல ஓடுது. யாருக்கு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனசுல ஓடுது. அல்லாஹ்வுடைய தூதரே அவர் இப்படி சொல்றாரு, என் மனசுல ஓடுனுச்சு. இந்த கிராமவாசிக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்கறது பிடிக்கல. உடனே நான் என்ன அதை சொல்லாம என்ன செஞ்சேன்னா, ஆயத்தி அபூபக்கர் யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய அபூபக்கர் இருக்கிறாங்க கொடுங்க, யார் எடுத்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் குடிச்சு கொடுத்த உடனே அடுத்து யார்கிட்ட கொடுப்பாங்கிறதுக்கு அந்த பக்கம் கொடுத்துடக்கூடாதுக்காக வேண்டி இவர் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. எப்படி, இந்த அபூபக்கர் இருக்காங்க, இந்த இருக்காங்க, அபூபக்கர் கொடுங்க அப்படின்னு யார் சொல்றா, உமர் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் யாரு, இந்த உம்மத்துல முதல்ல அவர் தான். இந்த உம்மத்திலேயே ஃபர்ஸ்ட் இடம் யாருக்கு தான், ஒட்டுமொத்த ரசூலுல்லாஹ் காலத்துல கியாமத் நாள் வரைக்கும் உள்ள முஸ்லிம்கள முதல் ஆள் யாரு, ரசூலுல்லாஹ் கழிச்சிட்டு பார்த்தா இவர் தான். அப்ப இந்த உம்மத்திலேயே முதல் இடம் அவருக்கு தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தோழர்னு குர்ஆன்ல அல்லாஹ் வரதான் சொல்றான். இதே குல்லி சாஹிப், மத்தன சஹாபி நம்ம வேற ஹதீஸ்ல தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இவர் உலகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், கோஹில இருந்தார் இல்லையா, தோழர் அவரோட தான் சாஹிப்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அவ்வளவு பெரிய இடம் உள்ளவர். எதா இருந்தாலும் அபூபக்கர், நானும் அபூபக்கர் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நெருக்கடியான எல்லா கட்டத்திலையும் பணங்கன்னா எல்லாத்தையும் அள்ளி கொட்டுறதா இருந்தாலும் சரி, தியாகம் பண்றதா இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் சொல்றது அப்படி நம்புறதா இருந்தாலும் சரி, அவருக்கு ஈட யாருமே கிடையாது. அவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல அவ்வளவு இடம் பிடித்தவர் யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் உமர் சொன்ன உடனே இப்படி பார்த்துட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. யார்கிட்ட, இந்த கிராமவாசி கொடுக்குறாங்க. அவர் அபூபக்கர் கூட கிராமவாசி கொடுக்காதீங்கன்னு ஒரு சொல்லல, அபூபக்கர் கொடுங்கிற அர்த்தம் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த நூல்ல கூட வளைஞ்சிட மாட்டாங்க. இந்த அர்த்தம் என்ன, உள்ள அர்த்தம் என்ன, இவர் எந்த நோக்கத்தில் கேட்கிற எல்லாம் புரிஞ்சு ரசூலுல்லாஹ்வுக்கு. அது பாக்குறாங்க, அபூபக்கர் என்ன அர்த்தம், இவர் கொடுக்காதுன்னு அர்த்தம், இவன் சாதாரண அர்த்தம், எல்லா மனுஷனுக்குள்ள அந்த இது இருக்குல்ல. நானா சொல்ல அவருக்கு இருந்து அது ஹதீஸ்ல வருது. அப்படி நாம கிராமவாசி கொடுக்க கூடாது, உமர் பயந்தாரு அப்படின்னு வர்ற வச்சுதான் சொல்றேன். உனக்கு எப்படி தெரியும் கேட்ட, ஹதீஸ்ல அப்படிதான் வாசமே இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஆராபிட்ட கொடுத்துறாங்க. வலது பக்கம் இருக்கிற அந்த கிராமவாசிட்ட கொடுத்துட்டு
அப்புறம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, உமர் சொன்னது புரிஞ்சுட்டு சொல்றாங்க, அல் ஐமன் பொல் ஐமன். கிராமவாசி கொடுத்துட்டு கூட அபூபக்கர் கொடுப்ப நினைக்கிறீங்களா? கிடையாது. வலது 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 வலதுன்னு கொடுங்கன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் கிராமவாசி கொடுத்து அவருக்கு எப்ப கிடைக்கும்? கடைசியா வரலாம். அபூபக்கருக்கு முதல்ல கொடுக்க சொல்றாரு. சரி, இங்கிட்டு ஒரு ஆளை கொடுத்துட்டு அங்கிட்டு ரெண்டாவது ஆள் கொடுக்கலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ரூல்னா ரூல் தான். அபூபக்கருக்கு அந்த ரூல் தான், கிராமவாசிக்கு அந்த ரூல் தான். அப்ப முதல்ல கொடுத்தா என்ன செய்யணும், இந்த பக்கம் கொடுத்தோம்னா ஐமன் ஃபுல் ஐமன் தாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் வலதுல கொடுத்துறாதீங்க, அப்படி வலது 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 வலதுன்னு போகணும். அப்படியே போயின்னா இவரும் கடைசியா வருவார். சுப்ஹானல்லாஹ், என்ன நீதி இது! நீதி ரூல் சொன்னா என்னது? வலது பக்கம் கொடுக்க சட்டம் தானே, மீறமாட்டேன். அபூபக்கர்லாம் மீற முடியாது. சட்டம்னா அபூபக்கர் நான் பார்க்க மாட்டேன், வலது பக்கம் கொடுப்பது நல்லதுன்னு அதான் நான் பார்ப்பேன். அபூபக்கர் நான் ஏன் பார்க்கணும்? சட்டத்தை பார்க்கணும். இப்படி சொல்றான். அதை விட ரெண்டு, இது ஒரு சமநீதியாச்சா? இன்னொரு நீதியா என்ன? பொதுவா எல்லா சஹாபாக்களும் அறிந்து வைத்திருந்தார்கள். என்ன அறிஞ்சிச்சாங்க? நம்ம உட்கார்றதா அவர் ரசூலோட வலது பக்கம் தான் உட்காரணும் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனா கிராமவாசி முன்னாடி வந்துட்டாரு, லேட்டா வந்து இடது பக்கமா போச்சு. அதை கூட வந்து என்ன செஞ்சிருக்கலாம், இங்க உட்கார்ந்து நம்ம கடைசியா போயிருவோம், வலது பக்கம் இருந்தா பரக்கத்து நினைச்சு எந்திரி எந்திரி வந்து விட்டாங்களா? வந்து இருக்கிற இடத்துல உட்கார்ந்தா கடைசியா. அபூபக்கர் கடைசி லெவலுக்கு வந்துட்டாரு. அவர் வந்தது லேட்டா இருந்திருப்பாரு. அந்த சபையில வந்து நான் தான் வலதுல உட்கார வேண்டும், அவரால் உட்கார முடியலைங்க. வலது பக்கத்தை வேற ஒரு கிராமவாசி உட்கார்ந்து விட்டாலும் பிந்தி வந்தவரை எழுப்ப முடியாது. அப்ப சட்டம் எப்படி? ரெண்டு சட்டம் ஒவ்வொன்று கூட அடங்கி பாருங்க. அது அவர் மீற முடியவில்லை. ரசூலுல்லாஹ் சின்ன இதெல்லாம் சாதாரண மீற யார் தப்பா நினைக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் பத்தி யாரும் தப்பா நினைச்சிருப்பாங்களா? அந்த பாலை வந்து ரசூலுல்லாஹ் குடிச்சுட்டு நாங்க அபூபக்கர் நீங்க அடுத்து உமருக்கு கொடுங்கன்னு சொன்னா மக்களுடைய மனநிலை என்ன? ஆமா, பெரிய ஆள் கொடுத்தானே செய்வாங்க. மக்களே அணின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா இஸ்லாம் அநீதிங்குது, அல்லாஹ் அநீதிங்கிறான். நீங்க அநீதி நினைக்க மாட்டீங்க யாருமே. ஆனா உலகத்துல எவனும் அநீதி நினைக்காத விஷயத்திலும் அநீதி நினைக்கக்கூடிய மார்க்கம் இது. எவனுக்கு அநீதி இருக்க கூடாது. இது யாருமே வருத்தப்பட மாட்டாங்க. அது கிராமவாசி வருத்தப்படுவாரா? வருத்தப்பட மாட்டாரு. ஏன்? அபூபக்கர் யார், நான் யாரு, நான் யாருன்னு தெரியாது, எனக்கே முதல் தரணும், அப்படி அவரே தன்னை பற்றி தாழ்வாக நினைத்துக் கொள்வார். அபூபக்கர் சந்தோஷப்படுவார். அப்படியேதான் பாக்குறோம். நம்ம கடைசியா தான் கிடைக்கும். இப்ப நம்ம சின்ன ஆள் தானே நினைப்பாங்க. அது மார்க்கம் என்னன்னு சொல்லுதுன்னா, வலதுன்னா வலதுதான், வலது பக்கம் கூட அது யாரு, அதான் தலைவர் செயல், அதான் பார்க்க கூடாது. நீ உனக்கு வந்து முதல் உட்கார்ந்து இருக்கணும், நீ வலது பக்கத்துல முதல்ல உட்கார்ந்து உனக்கு முதல் தந்திருப்பாங்க. அப்ப எப்படியான நீதி? இதெல்லாம் அற்பமான விஷயம் நினைக்கிறீங்க. இது புகாரில 2352வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னொரு சம்பவம் நடக்குது. இதே மாதிரி தான் ஒரு சபையில் இருக்கும்போது பால் கொண்டு வர்றாங்க. அப்ப வந்து இடது பக்கம் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கம் அஷ்யாஹுன் யசாரி, ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கம் பெரிய பெரிய முதியவர்களா உட்கார்ந்து இருக்காங்க. முதியவர்னா அது அபூபக்கர்லாம் கூட இருந்திருக்கலாம். வலது பக்கம் பாத்தீங்கன்னா குலாமுன் அஸ்கருல் கௌம், அந்த கூட்டத்திலே சின்ன வயசு உடைய ஒருத்தர் இருக்கிறார். உள்ள சின்ன ஆள் யாரு? அவர் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காரு. ரசூலுல்லாஹ் வலது பக்கம். ரசூலுல்லாஹ் இதே மாதிரி பால் கொடுத்து ஒன்னு என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. எப்படின்னு கேட்டா, இந்த சட்டத்தை மீறவும் செய்யலாம். எப்படி மீறலாம்னு கேட்டா, இந்த இடது பக்கம் உள்ளவர் தான், நீ தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும், வணங்குதா, நீ சின்ன பிள்ளை உன பசி தாங்கிடுவ, வயசான ஆளுக்கு முதல்ல பசியோட இருக்கிறாங்கப்பா, பர்மிஷன் கேட்கறாங்க. தம்பி நீ வந்து இளைஞரா இருக்கிற, இவங்க வயசான ஆளுகள் இருக்கிறாங்க, முதல்ல அவங்களுக்கு கொடுக்கட்டுமான்னு கேட்கறாங்க. இடது பக்கம் உள்ளவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கட்டுமா? அதை மாறலாம். ஆனா உரிமை உள்ள விட்டு கொடுத்தா மாறலாம்ல, அது நீதி அநீதி ஆகாது. யாருக்கு உரிமை இருக்கிறதோ அவர் எனக்கு இல்லங்க நீங்க முதியோர் கொடுங்கன்னா அது வலது பக்கத்து மீறினா ஆகாது. நீங்களும் வலது பக்கம் கொடுக்கணும். எல்லாருமே சேர்ந்து இல்லங்க அவர் வயசான பெரியவர் முதல் கொடுங்க, வயசான தாங்க மாட்டாரு, பசி தாங்க மாட்டாரு, பொம்பளைகளுக்கு முதல் கொடுங்கன்னு சொல்லலாம்ல. நம்மளே என்ன செய்யணும், சில விஷயங்கள்ல இந்த பக்கம் பெண்கள் இருக்காங்க, இந்த பக்கம் ஆண்கள் இருக்காங்க, வலது பக்கம் பெண்கள் இருக்காங்க, இடது பக்கம் ஆண்கள் இருக்காங்க. அப்ப என்ன செய்யணும், வலது பக்கம் முதல் கொடுக்க போங்க. பெண்கள் என்ன செய்யறாங்க, ஆண்களை வலது பக்கம் உள்ளவங்களை பெண்கள் முதல் கொடுத்துருங்க, நாங்க அவசரப்படல, அவங்க சீக்கிரம் போகட்டும்னு சொன்னா அது குற்றம் இல்ல. யாருடைய நீதி பறிக்கல, பர்மிஷன் வாங்கிடுறோம்ல. யாருக்கு முதல் கொடுக்கணுமோ அவர்கள் பர்மிஷன் கொடுத்து விட்டு கொடுப்பார்களே, ஆனால் அது அநீதி கிடையாது. அதையும் வளர்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சரி மீறவும் செய்யலாம். எப்படி மீறனு? அவன்கிட்ட பர்மிஷன் வாங்கி மனப்பூர்வம் ஒத்துக்கொண்டால்தான் மீறனு கேட்கிறாங்க. இளைஞர் என்ன கேட்கிறாங்கன்னா, இளைஞரை கொஞ்சம் அனுமதி கொடுப்பீங்களா, அஷ்யா பெரியவங்களுக்கு கொடுக்க பர்மிஷன் தருவீங்களான்னு கேட்கிறாங்க. அவர் என்ன தெரியுமா, உங்க கையினால முதல்ல நான் வாங்குற பாக்கியத்தை விடுவேனா? எனக்கு பெரிய ஆள் பிரச்சனை கிடையாது, நான் எனக்கு பெரிய ஆள் பார்க்க மாட்டேன். உங்க கையினால நான் அந்த பாக்கியம் எனக்கு முதல் ஆளா எனக்கு இருக்கு. ரசூலுல்லாஹ் கையில ஃபர்ஸ்ட் வாங்கினேன், ஃபர்ஸ்ட் பரிசு வாங்கின சந்தப்படும்ல, அப்படி நினைக்கிறாரு. உங்க கையினால் முதல் பரிசை வாங்குவது வாய்ப்பை வந்து நான் எந்த பெரியாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், முதல் தாங்கன்றார். அவர் வாங்கி முடிச்சு விட்டாரு. அப்ப பர்மிஷன் கொடுத்திருந்தா தான் கொடுத்திருப்பாங்க. இப்ப கூட இவங்க வலதுக்கு தான் கொடுத்தாங்க.
ஆனா அவர் பர்மிஷன் கொடுத்து இருந்திருப்பாரு, ஏன்னா எழுதும் கொடுத்திருப்பாங்க. எது நீதி? இந்த மாதிரி நீதி இருக்கா? நம்மள மாத்தணுங்கிறாங்க. அட இந்த மாதிரி மாறுங்கடா எல்லாரும், உங்க நீதிபதிகள்ல இருந்து அமைச்சர்கள் இருந்து மந்திரிகள் அப்படி இப்படி மாறு. நீதினா நூல் பிடிச்ச மாதிரி நின்று பாரு, குற்றம் குறைதே இல்லையான்னு பாரு, அனைத்து நீதி வழங்குற மாதிரி குற்றங்களுக்கு உள்ள நீதி வழங்கி பாரு, அப்படி நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஹ்சூமியாங்கிற இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவங்கள் தான். நம்ம வேற ஒரு மேட்டருக்கு சொல்லுகிறோம், எதை மாத்தணும், இதை மாத்தணுமா அதை மாத்தணுமா, இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை எனக்கு எடுத்து காட்டு பார்ப்போம். உன் வரலாறுல 50 வருஷம் சுதந்திர வரலாறுல அல்ல இந்தியாவுடைய 2000 வருஷம் வரலாறு கூட எடுத்துக்கொண்டு காட்டு, இந்த மாதிரி காட்டு பார்ப்போம், இப்படி நடந்தது என்று காட்டு பார்ப்போம். காட்ட முடியாது. என்னது? இன்ன குறைஷன் அகம்மஹும் ஷானுல் மராத்தில் மஹ்சூமியா. குறைஷில உள்ள ஒரு பிரிவு மஹ்சூமியா. குறைஷினா யாரு? அன்றைய அரபு உலகத்துல அவங்க தான் பெரிய உயர் ஜாதி நினைச்சிட்டு இருந்தாங்க. அது இஸ்லாம் உடை தள்ளிருச்சு. ஆனால் அவங்க உயர் ஜாதியை கருதப்பட்டவங்க, பெரிய சமுதாயம். ரசூலுல்லாஹ் அந்த குடும்பம் தானே, ரசூலுல்லாஹ் கூட அந்த குறைஷ் குலத்தை சேர்ந்தவங்க தானே. அப்ப குறைஷ் குலத்துல மஹ்சூமியாங்கிற உட்பிரிவை சேர்ந்த ஒரு பொம்பளை திருடிடுச்சு. ஒரு பெண்ணை நினைச்சிட்டாங்க, திருடிட்டாங்க. அது ஆதாரத்தில் கைமையமா திருட்டு பிடிபட்டாங்க. பிடிபட்டா என்ன சட்டம்? இப்ப ரசூலுல்லாஹ் மாட்டிட்டாங்கன்னு உடனே அவங்க மசூரா பண்றாங்க, குறைஷிகர்லாம் கூடி. இப்ப திருடி நம்ம குடும்பத்து நம்ம குலத்து பெண்ணை திருடி விட்டாங்களே, இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு போயிடுச்சு. என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ்? திருட்டுக்கு என்ன தண்டனை? ஆணு பெண்ணெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எதையும் பார்க்க மாட்டாங்க. தண்டனை என்ன? செஞ்ச குற்றம் என்ன? குற்றத்துக்கு தண்டனை, ஆளுக்கு தண்டனை கிடையாது. அப்ப குற்றத்துக்கு தண்டனை என கையை வெட்டுறதுதான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய கை கண்டிப்பா வெட்டிடுவாங்க. ஆம்பளையா இருந்தாலும் வெட்டுவாங்க, பொம்பளையா இருந்தாலும். திருட்ட ஒழிக்கிறத நோக்கம், இது ஒழிக்க இல்லாட்டி திருட்டு ஒழியாது அப்படின்னு அல்லாஹ் கொடுத்த சட்டம்னு சொல்லி என்ன செய்யறாங்க? இது ஆகா நமக்கு பெரிய கேவலமா போயிருவோம், நம்ம குடும்பத்துல சேர்ந்த ஒரு பெண்ணை வெட்டிட்டாங்கன்னா நம்ம எல்லாம் இந்த உயர்ந்த குலமா இருந்து என்ன நமக்கு மரியாதை என்று அவங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க? மசோரா பண்றாங்க. மசோரா பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, நம்ம போய் ரசூலுல்லாஹ்ட்ட இது பேச முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ்ட்ட எதா இருந்தாலும் கொஞ்சம் உரிமையா பேசக்கூடிய ஒரு ஆள் உண்டு. யாருன்னு கேட்டா உசாமாங்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனாக ஒருத்தரை வளர்த்தாங்க, ஸெய்துங்கிறவரை. பிறகு வளர்ப்பு மகன் இல்லைன்னு ஆன உடனே அந்த பிரியமெல்லாம் இருக்குது, வளர்ப்பு மகன் இல்லைன்னு ஆயிட்டார் ஸெய்து. அந்த ஸெய்துடைய மகன் தான் யாரு? உசாமா. அதாவது தன்னுடைய வளர்ப்பு மகனாக வளர்த்து பாசம் வச்சிருந்தாங்க இல்லையா, அவருக்கு பிறந்த பிள்ளை என்ற காரணத்தினால் ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க. பேரன்பு சொல்ல மாட்டாங்களே தவிர அந்த இயற்கையா வளர்த்த அன்பு இருக்குதானே செய்யும். நம்ம வளர்த்த ஆளுடைய மீது அன்பு இருக்கிற அடிப்படையில் ஏதா இருந்தாலும் உசாமாட்ட கலந்து பேசுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆயிஷா நாய் மீது அந்த அவதூறு வரும்பொழுது உசாமாட்ட தான் ஆலோசனை கேட்டாங்க. உசாமா இந்த மாதிரி வருதமா, என்ன செய்யறது? அலிட்ட கேட்டாங்க, ரெண்டாவது யார்ட்ட கேட்டாங்க? உசாமாட்ட கேட்டாங்க. இப்படி முக்கியமான விஷயங்களா இருக்குமே. ஆனால் உசாமா விட்டு ரசூலுல்லாஹ் கேட்கறது வழக்கம் இருக்குது. அப்ப எல்லாம் மசூரா பண்ணி நம்ம உசாமாவை பிடிச்சி, அவர் சிபாரிசு ரசூலுல்லாஹ் மறக்க மாட்டாங்க, அவரை பிடிச்சி என்ன செய்வோம், கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் முக்கியமான ஆளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேற ஏதாவது பையன் போட்டு அப்படி செய்யுங்கன்னு பேசுறதுக்காக வேண்டி கையை வெட்டிடாம வேற சின்ன தண்டனையா கொடுத்து மன்னிச்சு விட்டு இப்படி ஏதாவது செய்யலாம்னு சொல்லி அப்ப பேசுகிறேன். இல்ல உசாமாவை தவிர வேற எவனுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயத்த உசாமாண்டா கொஞ்சம் நெருங்கி என்ன செய்வாரு, பேசிவிடுவாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க. சொன்னோன்னே அவர் என்ன செய்யறாரு, நான் போய் பேசுறேன். அவருக்கு வழங்கல ரசூலுல்லாஹ் பத்தி வழங்குதா, அவர் நாம பேசிப்பாங்க. அவர் நினைக்கிறாரு ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு ஃப்ரீயா வச்சிருக்காங்கல்ல, நம்ம சொன்னா கேட்பாங்கல்ல, அவர் நினைச்சிட்டாரு. நினைச்சு என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட போய் பேசுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நினைச்சிருக்காங்கன்னா பாருங்க எப்படி சமநிலை பாருங்க. அவரு ரகசியமா தான் போய் கேட்கிறாரு, சொல்லக்கூடாது, அனுப்பி விட்டுருக்கலாம். அவர் போய் பேசுறவனே அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாத்துறதுக்கு நீ பரிந்துரை செய்ய வந்திருக்கிறியா? அல்லாஹ் திருநா கையை வெட்டுற யாருடைய சட்டம்? அல்லாஹ்வுடைய சட்டம். அதை மாற்றுவதற்கு நீ பரிந்துரை செய்ய வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டு வச்சு விட்டுருக்கலாம். உடனே என்ன செய்யறாங்கன்னா 50 பேரை கூப்பிடு, எல்லாத்தையும் எல்லாம் ஊரை கூட்டுருவாங்களே, கூட்ட 50 பேர் ஏறிட்டாங்க. கூட்டி மெம்பர்ல ஏறிட்டாங்க. மெம்பர்ல ஏறி என்ன செய்யறாங்க, இன்னமா அகலக்கல்லவீன கபலக்கும், உங்களுக்கு முன்னார் வாழ்ந்தவர்கள் எப்படி அழிந்தார்கள் தெரியுமா? உங்களுக்கு முந்தி பல சமுதாயம் இருந்தது, அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளாகி அழிந்து போனார்கள். காரணம் தெரியுமா? இது உசாமாவுக்கு ரசூலுல்லாஹ் ரகசியமாட்டு தான், ரகசியமாக்கி ரசூலுல்லாஹ் விரும்பல, பப்ளிக் டிக்ளேர் பண்றாங்க. இப்படியான போக்கு யாருக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இத மக்கள் டிக்ளேர் பண்றாங்க. எப்படி சொல்றாங்க? அவங்க என்ன செய்வாங்கன்னா, கானு இதா சரகபிஹிமு ஷரீஃபு, சிறந்த குலத்தை சேர்ந்தவர் திருடி விட்டார், தரக்கூஹு தண்டிக்காமல் விட்டு விடுவார்கள். ஒய்தா சரகபிஹிமு லைஃபு, பலவீனமான சாமானியன் ஒருவன் திருடி விட்டாரே ஆனால் அகாமு அலைஹில் ஹத்த, அவனுக்கு மட்டும் தண்டனை கரெக்டா கொடுப்பார்கள். முந்தி உள்ள சமுதாயம்
அதனால் அழிந்து நாசமா போனார்கள். ஐமுல்லா, அல்லாஹ் மேல சத்தியம் மட்டும் சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மேல சத்தியம் மட்டும் சொல்லுகிறேன், விளையாட்டுக்கு பேச்சுக்கு சொல்லவில்லை. அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்கிறேன், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மத், இந்த முகமதின் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் லகதாத்து யதஹா, அவர் கையை வெட்டுவேன். அதான் முகமது, அதான் இஸ்லாம். இந்த நீதி இருக்கா? அட நீ இந்த மகசுமியா பெண்ணுக்கு நீ கேட்டு வர, நான் மகசுமியா பார்க்க சொல்றேன், நான் திருட்ட பாக்குறேன். நான் என்னத்தை பாக்குறேன்? திருட்டதுக்கு தண்டனை என்ன? யாருங்க எனக்கு தேவையே கிடையாது. என் குழந்தானே அந்த பெண்ணு, என் குழந்தானே, அந்த மகசுமியா ரசூலுல்லாஹ்வுடைய குழந்தானங்க. பேசினாங்களே குறைசி, அந்த குறைசில உள்ளவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது குலத்தை அவங்க பார்க்கல, என் மகள் செய்வாங்க செஞ்சுவாங்க. ஒரு பேச்சுக்கு இந்த இடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் திருடி இருப்பதாக வந்து இருந்தாலும் கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வெட்டியிருப்பார்கள். வளைஞ்சே இருக்க மாட்டார்கள், நூல் அளவு கடுகளவு வளைந்திருக்க மாட்டார்கள். அவர் பெத்த மகள் செஞ்சாலும் வெட்டுவேன், இதுல எந்த வளைவும் கிடையாது. எதை மாத்த சொல்றீங்க? இதுபடி நீங்க மாறணுமா அல்லது நீங்க போற மாதிரி நாங்க வரணுமா? மாறும். இப்படி பேசுறாங்க பாருங்க, காட்டுமிராண்டி சட்டம், அது சரி வராது, ஒண்ணும் வராதுங்கிறீங்களே, இதுதான் காட்டுமிராண்டி சட்டமா? இந்த மாதிரி நீ திருட்டுக்கு தண்டனை. இது புகாரியில 3475 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வட்டியை அல்லாஹ் ஹராமாக்குறான். வட்டியை ஹராமாக்கணும் என்ன செய்யறாங்க? அதை வந்து இதுவரைக்கும் வாங்கின வட்டிக்கு ஒரு ஃபைசல் பண்ணணும்ல. வட்டி ஹராம்னு சொல்லிட்டா மட்டும் பத்தாது, இதுக்கு முந்தி வாங்கின விஷயங்கள் என்னன்னு முடிவு பண்ணணுமா இல்லையா? இனிமே வாங்காத, சரி நேற்று கொடுத்துருக்கோம், அதுக்கு என்ன வாங்கிட்டு இருக்கானா இல்ல ஒருத்தன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? இதுக்கு ஒரு டிக்ளேர் பண்ணணுமே. இந்த வட்டி வாங்கின யாருன்னு பார்த்தா பெரிய வட்டி முசா ஒரு பெரியப்பா தான், அப்பாஸ். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, தடை செய்யாட்டி என்ன செய்வாரு? தடை செய்யாம இருந்து வட்டி வாங்கின குற்றமா அது? இஸ்லாம் தடுக்காத காலத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? பெரிய அதிகமா லேவாதை வட்டி கொடுத்து வாங்கக்கூடியவராக இருந்தார். அப்ப ரசூலுல்லாஹ் அப்பாஸ் கூப்பிடுறாங்க, இந்த வட்டி ஹராம், வட்டியை வந்து ஹராம்னா இனிமே வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லப்பா. ஏற்கனவே நீ வட்டியை கொடுத்திருப்பிய, அதுவும் தள்ளுபடி பண்ண போறேன், முதல்ல உன் வட்டி தான் தள்ளுபடி போன, சரியா? இந்த அவர்கிட்ட கேட்டுட்டு மக்கள்கிட்ட வர்றாங்க. என்ன செய்யறாங்க? அறியாமை காலத்தினுடைய எல்லா வட்டிகளும் முந்தைய வட்டிகளும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அல்ல வட்டி ஹராமாக்கித்தான், இனிமேல் மட்டும் ஹராமாக்கவில்லை. இதுக்கு முந்தி யாரெல்லாம் வட்டிக்கு கடன் கொடுத்திருப்பீர்களோ அத்தனை வட்டியும் அல்ல ஹராமாக்கி விட்டான். முதல்ல எங்க பெரியாப்பா வட்டியை ரத்து பண்றேன். யார் யாருடைய பெரிய தகப்பனாட்ட வட்டிக்கு வாங்கியிருந்தீங்களோ அசலை மட்டும் கொடுங்க, யாரும் வட்டி கொடுக்காதீங்க. பெரிய வட்டி தர்றேன்னு ஒத்துக்கொண்டு கொடுத்தவர்களா இருந்தாலும் நீங்க எதை கொடுக்க வேணாம், வட்டியை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதே போல இப்பதான் கொலைக்கு கொலை, கண்ணு பல்லுக்கு போல சட்டம் வந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி பல கொலைகள் நடந்திருக்கும், அதை கணக்கு தீவிர ஆளால் அறுவலத்துக்கு நிற்பீங்க. அதனால இந்த தேதிக்கு முன்னாடி என்னென்ன கொலை நடந்திருந்தாலும் யாருக்கு நடந்திருந்தாலும் அதை பத்தி பேசக்கூடாது. கடந்த காலத்தை தோண்டி துருவிக்கிட்டு இருக்க கூடாது. எல்லா விதமான கொலை சட்டம் வந்த பிறகு செய்யறதுக்கு தான் நம்ம கேட்க முடியும். சட்டம் இல்லாத காலத்தில் ஒருத்தன் செஞ்சானேயானால் அவனை தண்டிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அனைத்து கொலைகளையும் மன்னிக்கிறேன், யாருடைய ரத்த பழி வாங்கப்படாது. அதை ஏன் குடும்பத்தில் ஆரம்பிக்கணும் சொன்ன செய்யறாங்க. அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னு கேட்டா, என்னுடைய அதாவது இப்னு ரபியா பின் ஹாரிஸ்ங்கிறவரை வந்து என்னங்கிட்டாங்க, கொண்டு விட்டாங்க குதைங்கிற கோத்தரத்தார். அப்ப அந்த குறைஷிகள் பழி வாங்க இருக்காங்க தன்னுடைய இனத்தார்கள். அப்துல் முத்தலுடைய பேரன் இவர் ஒரு பேரன், ரசூலுல்லாஹ் எப்படி பேரனோ அது மாதிரி இவர் ஒரு பேரன். அப்ப அந்த பேரனை கொலை செஞ்சுட்டாங்கன்னு கோபமா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உறவு முறையில் வர அந்த கோத்திரத்தில் வர்றாரு. அவரை கொலை செஞ்சாங்களா இல்லையா ஹுதைல் கோத்திரத்தார், அவங்களையும் நான் கேள்வி கேட்க மாட்டேன், அவங்களுக்கு தண்டனை அது மன்னிக்கப்படுகிறது. அப்ப எங்கிருந்து ஆரம்பி முஸ்லீம் 3009 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது, இன்னும் பல நூல்கள் இருக்கிறது. அப்ப இந்த கொலையை மன்னிக்கும் போது கூட என்ன செய்யறாங்க, சட்டம் வருவதற்கு முன்னால் ஒருத்தன் செஞ்சால் அவனை புது சட்டத்தை தண்டிக்க கூடாது, இந்த சட்டம் வந்த பிறகு செஞ்சவனை தான் தண்டிக்கணும். அந்த நீதி நிலைநாட்டுவதற்காக வேண்டி தன் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறாங்க. நீதிதான் நீதியா இருக்கும். முதல்ல நீதி என்ன, சட்டம் வகுக்கிறவ தனக்கு முதல் சட்டத்தை போடணும், தான் அது கட்டுப்படணும், தான் நேர்மையாக இருக்கணும், தன்னை பாதிச்சாலும் கட்டுப்படுறவனா இருக்கணும். அந்த ஒரு பாடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறாங்களே. இப்ப எதை மாத்தனே சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த காரணத்தினால்தான் உங்களுக்கு குற்றங்கள் குறையல. இதனால உங்கள்ட்ட சமநீதி கிடையாது. சட்டத்தை எழுதி வச்சிருக்கீங்க, மரண தண்டனை சட்டம் எழுதி வைங்க, அதுக்கு மேல ஒவ்வொரு சின்ன சின்ன செயலுக்கு நீங்க தூக்கு தண்டனை எழுதினாலும் இந்த நாட்டில் குறையாது. திருட்டுக்கு நீங்க மரண தண்டனை கொடுத்தா கூட திருட்டு குறையாது. ஏன் கொடுக்க மாட்டீங்க? சமநீதி கிடையாது உங்கள்ட்ட. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், மரண தண்டனை கொடுக்கிறது ஃபர்ஸ்ட். இரண்டாவதாக நீங்க என்ன செய்யணும், அந்த கருணை மனுங்கிற அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்து மன்னிக்கிறீங்களே, அதை ஒழிங்க. இரண்டாவதாக வந்து நீங்க செய்ய வேண்டியது அனைவருக்கும் சமநீதியாகும்.
தண்டனை அதுன்னா அனைவருக்கு அதான் தண்டனை என்று காட்டுறாங்க. இன்னும் சில சம்பவங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதை வைத்து என்ன நீங்க இதெல்லாம் மேற்கத்திய உலகத்தில் பல கேள்விகள் கேட்கிறாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் தாவா செய்ய போகும்போது அந்த கேள்விகளை சந்திக்கும் பொழுது இதுக்கெல்லாம் எடுத்து சொல்வதற்கு தான் அந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தரப்படுகிறது. அதனால இன்னும் எப்படிலாம் இஸ்லாம் சமநிலை நிலைநாட்டி இருக்கிறது, இவங்க எப்படிலாம் சமநிலை குளிதோண்டி பதித்திருக்கிறார்கள் என்பதையும், மூன்றாவது காரணம் இருக்குல்ல, 3 காரணத்திற்காக தான் குற்றத்தை குறைக்க முடியல, அந்த 3வது காரணத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.